அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகதீசன், ப்ரோக்ராம் ஆஃபீஸர் டிஎஸ்யூ டான்சாக்ஸ். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோச் ஸ்ட்ரென்தனிங் ஓவரால் கேர் ஃபார் ஹெச்ஐவி பெனிஃபிஷியரி டிஐயோடைய மாடியூல். அது என்ன டிஐயோடைய மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோச் வந்து எல்லா டிவிஷனுக்கும் இருக்குது. நம்ம நாக்கோ ப்ரோக்ராமில் ஐசிடிசி, ஏஆர்டி, அதில் இருக்கிற ஐஇசி எல்லா டிவிஷனுக்குமே சோச் அப்படின்றது ஒரு காம்ப்ரிஹென்சிவாக கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 years பிஃபோர் சிஎம்ஐஎஸ்ன்னு இருந்தது, அப்புறம் சிம்ஸ் அது மாறிச்சு. இப்போது சோச்சாக இன்டகிரேட் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒன்றா லிங்க் பண்ணி எல்லா டிவிஷனையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த சோச்சை பற்றி தான் நம்ம டிஐ மாடியூலில் என்னென்ன இருக்குது, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாக்கோவே நம்மளுக்கு வந்து 2 ரவுண்டு வந்து ட்ரைனிங் வந்து த்ரூ விர்ச்சுவல் மோடில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க நம்ம பிஎம்என் எம்என்இயில். அதுலேருந்து என்ன ஃபீட்பேக் கிடச்சிதுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதில் வந்து சாஃப்ட்வேர் பர்சன்ஸ் வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக சில கொஷின்ஸ் கேட்கும்போது அதுக்கு சரியான பதில் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் இடையில நிறைய ஹிந்தியில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்தனால கொஞ்சம் கிளியராக புரியலேன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி A to Z சோச் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சோச்சுக்குள்ளே லாகின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது வந்து நம்ம கூகுள் ப்ரௌசரில் சோச் நாக்கோ gov.in அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லை சோச் நாக்கோன்னு டைப் பண்ணாலும் சரி. டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வரும். இதில் ஸ்ட்ரென்தனிங் ஓவரால் சோச் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணால் போதும். இந்த மெயின் பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோ ஒன்று ஓடிட்டுருக்கும். சோச்சில் யாரெல்லாம் இன்டெகிரேட் ஆகிருக்காங்கன்னு. டிஐ, ஹெச்ஐவி, ஐசிடிசி. இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இதுதான் சோச்சுடைய மெயின் பேஜ். இப்போ இதில் நம்ம எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லாகின் ஆஸ் அ யூசர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சோச்சோடைய அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி நம்ம கொடுக்குற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். சோச் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே ரன் ஆகும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லேயும் ஒர்க் ஆகும், எட்ஜ் ப்ரௌசரில் ஒர்க் ஆகும், கூகுள் க்ரோமில் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் அனைத்து தரப்பு ப்ரௌசர்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயுமே இது வந்து சோச் வந்து வேலை செய்யும். இப்போ நம்ம டெமோக்காக நான் ஒரு டிஐயை வந்து இங்கே நான் எடுத்திருக்கேன். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம எல்லா டிஐக்குமே நாக்கோல் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த டிஐயோடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டில் நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எம்என்இக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எம்என்இக்கு ஒதுக்கப்பட்ட ஒரே ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதில் தான் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்ம டிஐயில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு ஸ்டாஃப் அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரீடா சிவகங்கை இருக்கு இல்லையா. இது எஸ்எஸ்எல் கணேசன் டிஐ டேட்டா மேனேஜர். இது வந்து நாக்கோ நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா எம்என்இக்கு மட்டும் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு பிஎம்முக்கு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும், கவுன்சிலருக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும், ஓஆர்டபிள்யூக்கு க்ரியேட் பண்ணணும், பேர் எஜுகேட்டர் க்ரியேட் பண்ணணும், உங்கள் என்ஜிஓ பிடிக்கு க்ரியேட் பண்ணணும். இவ்வளோ பேருக்கு வந்து இதில் வந்து ஐடி க்ரியேட் பண்ணணும். இது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க இது எம்என்இயோடைய வேலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு டேஷ்போர்ட் இருக்குது, யூசர் இருக்குது, பெனிஃபிஷரிஸ், சர்வீசஸ், இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இதில் உள்ளே வந்த உடனே பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்குது, ஒரு கொஷின் மார்க், நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த கியர் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த செட்டிங்ஸில் அப்டேட்டட் ப்ரொஃபைல், இதில் வந்து உங்கள் பேர், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இந்த எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் முன்னாடி இருக்காது. எது வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான விளக்கமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி நாக்கோ கொடுத்த அந்த பாஸ்வேர்டை டென்டேட்டிவ் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம டேரெக்டாக அதுக்கு அடுத்து டேஷ்போர்ட் போயிடலாம். இப்போ டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டி, நம்ம அந்த மந்த்துக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிளினிக்கல் சர்வீசஸ் வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் டேஷ்போர்டில் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆயிரும். இந்த மந்த்லி டார்கெட் அப்படின்றத நீங்கள் அதை இப்போதைக்கு ஒன்றும் பண்ண வேணாம். இது வந்து டான்சாக்ஸ் வந்து நம்மளுக்கு அசைன் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, 500, 1000 அப்படின்னு. அந்த டார்கெட் இது. இந்த ஆக்டிவ் ஹெச்ஆர்ஜி அப்படின்றது நம்மளுடைய ஆன்கோயிங் பாப்புலேஷன்ஸ். ஒவ்வொரு மாதமும் நம்மளோட ஆன்கோயிங் என்ன அப்படின்றது. இதில் நம்ம நியூ ஐடி போட இதில் ஆட் ஆகிக்கிட்டே போகும். ட்ராப் அவுட் என்ட்ரி போட்டோம்னா அது மைனஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் கால்குலேட் பண்ணிக்கிறோம். இது ஓவரால் ரிஜிஸ்ட்ரேஷன். டிஐ ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும்
வரைக்கும் நம்ம எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்கோம் டிஐயில் அப்படின்ற ஓவரால் ரிஜிஸ்ட்ரேஷன். இது பிஎல்ஹெச்ஐவி. ஸோ இந்த டிஐ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 60 பிஎல்ஹெச்ஐவியை டிஐக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அட் ப்ரெசன்ட் அவங்கக்கிட்ட இருக்கிறது 15 பேர் தான் ஆக்டிவ் பிஎல்ஹெச்ஐவி ஆன்கோயிங்கில் இருக்கிறவங்க. ஸோ இந்த இது டேஷ்போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு ஒவ்வொன்றும் கிராஃபிக்கல் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டேபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஐடி. ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ராப் அவுட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஒவ்வொரு மாதத்துக்கும் இங்கே நியூ ஐடி. இவங்க ஃபெப்ரவரியில் ஒரு 10 நியூ ஐடி என்ட்ரி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மார்ச் இதெல்லாம் என்ன என்ட்ரி போடலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் வெர்சஸ் அச்சீவ். இது வந்து ஜூன் மாதத்தோடைய ஆன்கோயிங் 1253 மே மாதம். ஸோ நம்மளுக்கு இங்கேயே பார்த்துக்கலாம் இது எல்லாமே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி டெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ ஹெச்ஐவி டெஸ்ட். ஸோ இவங்க கொஞ்சம் டெஸ்ட்டு வந்து அடிச்சிருக்காங்க. அந்த டெஸ்ட்டோட இதுதான் இங்கே நம்ம இந்த கிராஃப். அப்புறம் இங்கே ரியாக்டிவ். இந்த வருஷம் இந்த மாதத்தில் எவ்வளோ பேர் புதுசாக ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்திருக்கு, எவ்வளோ பேர் ஏஆர்டியில் லிங்க் பண்ணியிருக்கோன்றதுக்கு உண்டான டயக்ராம் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி டெஸ்டட் வெர்சஸ் ரியாக்டிவ் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதோட பாக்ஸ். இது வந்து பிஎல்ஹெச்ஐவியோட அந்த பை சார்ட். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது உங்களுக்கு, அந்த லெஜெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. இது எஸ்டிஐ சிஃபிலிஸ் எவ்வளோ அந்த மாதம் நம்ம வந்திருக்கு அப்படின்றது. அப்புறம் எஸ்டிஐ கேசஸ் எவ்வளோ டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது இது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரியாக்டிவ் சிஃபிலிஸ் ரியாக்டிவ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றதுக்கான இது. இங்கே கேபிஐன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே கேபிஐன்னு வரும். ஸோ அதனால் நீங்கள் கேபிஐன்னா புதுசாக இருக்குன்னு நினச்சிட வேண்டாம். ஹெச்ஆர்ஜியை தான் கேபிஐன்னு சொல்லுவாங்க, கீ பாப்புலேஷன் இண்டிவிஜுவல். இல்லைனா ஹெச்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்னு. ஸோ நார்த்தில் நிறையா ஸ்டேட்டில் கேபின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது கேபிஐ கீ பாப்புலேஷன் இண்டிவிஜுவல்னு இருக்குது, ஹெச்ஆர்ஜின்ற பேருக்கு பதில். அவ்வளோதான். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்ஜின்னு தான் இட்ஸ் காமனாக நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ். ஸோ கமாடிட்டியை பொறுத்தளவுக்கு இங்கே டிமாண்ட் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான இந்த டேபிள் இந்த ஃபிகர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். இது வந்து இன்வென்ட்ரி. இது வந்து காண்டம். இப்போ இந்த டிஐயில் வந்து 61,000 காண்டம் இது வரைக்கும் ஸ்டாக் வந்திருக்கு. மாதத்துக்கு வந்து 10,000 காண்டம் தேவைப்படுது. இது வந்து இன்னும் அவங்க முழுசாக என்ட்ரி போடலை, அதனால் 10,000 காமிக்குது. ஹெச்ஐவி கிட்டு நம்ம ஹோல் பிளட் வந்து டேப்குள்ளேருந்து வாங்குறோம் இல்லையா, சிபிஎஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அது ஒரு 100. ஸோ இதெல்லாம் இவங்க ஃபீட் பண்ணியிருக்காங்க. அது ஃபீட் பண்ணனால தான் இங்கே நம்மளுக்கு டேஷ்போர்டில் காமிக்குது. இதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கடைசி ஹெச்ஆர்ஜி கவுன்சில்டு 0. கவுன்சிலிங் இன்னும் அவங்க ஃபீட் பண்ணலை, அதனால் இங்கே வரல. அப்புறம் டோட்டல் கான்டாக்ட் எவ்வளோ கான்டாக்ட் பண்ணாங்கன்றது 1 சும்மா டெமோக்காக ஒரு என்ட்ரி இங்கே போட்டு வச்சுருக்கு. ஸோ இங்கே நம்ம இந்த மாதம் நீங்கள் வந்து 1-1 இப்போ எம்ஐடிஆரில் வந்து நான் 1253 1-1 கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே அவ்வளோ என்ட்ரி நம்மளுக்கு வரணும். ஸோ இது எல்லாமே எம்என்இயோட வேலை. ஸோ இதுதான் வந்து டேஷ்போர்டு. ஸோ ஒரு எம்என்இ நம்ம லாகின் ஐடி உள்ளே கொடுத்துட்டு உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண உடனே உங்கள் பேஜ் தானா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை யூசர் கிரியேஷன். ஸோ யூசரை வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம டிஐயில் வேலை பார்க்குற எல்லாருடைய யூசரையும் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இவங்க டிஐயை பொறுத்தளவுக்கு இது என்னுடைய பேரில் நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணேன். என்ஜிஓ ரிப்போர்ட்டர், அவங்க என்ஜிஓ பிடி பேரில் கிரியேட் பண்ணணும். நான் இப்போதைக்கு என்னோட பேரில் நம்ம டெமோக்காக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க என்ஜிஓ பிடிக்கு நம்ம மாற்றிடுவோம். ஸோ இதில் வந்து இவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே யூசர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே ஆட் யூசர், நான் டெமோக்காக உங்களுக்கு ஒரு ஆட் யூசர் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து அந்த ஃபர்ஸ்ட் நேம் நேம் என்ட்ரி படிக்கணும், லாஸ்ட் நேம் இனிஷியல், இமெயில் ஐடியை பொறுத்தளவுக்கு தயவுசெய்து எல்லாருமே பர்சனல் இமெயில் ஐடி யாருமே பயன்படுத்தாதீங்க. டிஐ ப்ராஜெக்டுடைய மெயில் ஐடியை பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கிரியேட் பண்ணும்போது தான் உங்களுடைய அந்த யூசருக்கு உண்டான பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு வரும். அது என்னன்றதை நான் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். ஸோ இங்கே யூசர் நேம், அந்த லாகின் ஐடி இருக்கு இல்லையா, அந்த லாகின் ஐடியில் நம்ம யூசர் நேம் என்ன கொடுக்கணும் அப்படின்றத இந்த யூசர் நேமு. அப்புறம் இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். இது என்ஜிஓ பேர் நம்ம அதில் லாகின் பண்ணியிருக்கோம், செலக்ட் ஆகிரும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரோல். ஸோ இப்போ இங்கே கொடுக்குற இவர் பேர் இங்கே என்னவா இருக்காரு அப்படின்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ சென்டர் ORW. ஸோ அவுட்ரீச் ஒர்க்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க எத்தனை அவுட்ரீச் ஒர்க்கர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் யூசர் கிரியேட் பண்ணணும். அப்புறம் பியர் எஜுகேட்டர், உங்களுக்கு 10 பியர் எஜுகேட்டர், 15 பியர் எஜுகேட்டர், 25 பியர் எஜுகேட்டர், 30 பியர் எஜுகேட்டர் இருக்காங்கன்னா அவ்வளோ பேருக்குமே நீங்கள் அவங்க பேரை இங்கே வந்து கிரியேட் பண்ணி ஆட் யூசரில் போயிட்டு பிஇ பேர்லாம் கொடுக்கணும். அதுக்கடுத்து கவுன்சிலர். ஸோ கவுன்சிலருக்குன்னு ஒரு லாகின் ஐடி யூசர் பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இந்த டிஐ என்ஜிஓ ரிப்போர்ட் வியூவர், இந்த ரிப்போர்ட் வியூவர் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த ரிப்போர்ட் வியூவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் என்ஜிஓடைய பிடி. ஸோ அவங்க வந்து இனிமேல் வந்து நீங்கள் இந்த மாதம் ரிப்போர்ட் போட்டிங்களா இல்லையா, இந்த மாதம் எவ்வளோ டேட்டா வந்து வந்திருக்கு, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத வந்து அவங்களுடைய யூசர் ஐடியில் அவங்க லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கே இருந்தாலும். அதுக்காக தான் என்ஜிஓ ரிப்போர்ட் வியூவரை உங்கள் பிடிக்கு அசைன் பண்ண சொல்லி சொல்கிறோம். இது ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ இவ்வளோ தான் இந்த ரோல். இங்கே இருக்கிற அவ்வளோ பேருக்குமே நீங்கள் எம்என்இ வந்து யூசர் ஐடியை வந்து கிரியேட் பண்ணணும். ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவ்னு கொடுத்துருக்கு. இன்கேஸ் யாராவது நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம அங்கே உள்ளே போயிட்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து இன்ஆக்டிவ்னு மாற்றிக்கலாம். ஸோ அவங்க மொபைல் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம், இல்லை வேண்டாம். அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது இருக்குல்ல, ஹேஷ்டிக் சிம்பிள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொடுக்கணும், மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸு. இதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இவங்க பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே யூசர் லிஸ்ட்டில் வந்து க்ரியேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுடைய எல்லாருடைய பேருமே க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ க்ரியேட் பண்ணி முடித்த உடனே அடுத்த ஸ்டெப் என்ன? ஸோ ஒரு எம்என் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேப்பிங் வித் ஓஆர்டபிள்யூ பிஇன்னு இருக்கு இல்லையா, அடுத்த வேலை எந்த ஓஆர்டபிள்யூக்கு எந்த பிஇன்னு சொல்லணும். இது வந்து மொத்தமாக ஓவரால் எல்லாருடைய பேரையும் நீங்கள் அடிச்சிட்டிங்க, லிஸ்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே மொத்தம் 26 பேர் இங்கே என்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம அடுத்தடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷ் அவங்களோட டிஏ ஓஆர்டபிள்யூ பேர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஆர்டபிள்யூ கவுன்சிலர் கார்த்திக், மாதவன் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஏயோடைய ஸ்டாஃபோடைய பேர். ஸோ இது ஒவ்வொன்றும் என்ட்ரி போட்டு முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இதே மாதிரி நீங்களும் என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அந்த மேப்பிங் வித் ஓஆர்டபிள்யூன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக பக்காவாக முடிச்சிச்சு இந்த டிஐ. நான் ஸோ அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றனால இவங்க டிஐ எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ ஓஆர்டபிள்யூ நேம் நீங்கள் அங்கே யூசரில் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஓஆர்டபிள்யூ நேம் செலக்ட் பண்ணிங்கன்னா எத்தனை ஓஆர்டபிள்யூ கொடுத்துருந்தீங்களோ அத்தனை பேரும் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ பக்ரீதீன் அலி, கார்த்திக், குமார், பெரிய நாயகி, சுரேஷ், 5 அவுட்ரீச் ஒர்க்கர் இவங்களுக்கு. ஸோ இதில் ஒருத்தர் பேர் இங்கே பக்ரீதீன் அலின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு இந்த ஓஆர்டபிள்யூ கோடு வந்து அக்ராஸ் இந்தியா ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது கொடுத்த உடனே இங்கே ஆட் பின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆட் பின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தது இங்கே ஓப்பன் ஆகும். பி நேம் வந்துருச்சா? ஸோ இங்கே பியர் எஜுகேட்டர் நேமில் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே எதுவுமே செலக்ட் காமிக்கலை. ஏன் அப்படின்னா எல்லா பியர் எஜுகேட்டரையும் இங்கே ஆல்ரெடி ஓஆர்டபிள்யூக்கு நம்ம அசைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனால இவங்க நம்மளுக்கு இங்கே பி நேம் காமிக்கலை. இங்கே எப்படி ஓஆர்டபிள்யூ பேர் செலக்ட் பண்ணி ஒரு புல் டவுனில் எல்லா இதுவும் காமிக்குது அடுத்தடுத்த லிஸ்ட்டில், அதே மாதிரி இங்கே நம்ம பியர் எஜுகேட்டர் நேமும் அடுத்தடுத்த லிஸ்ட்டில் காமிக்கும். ஸோ இப்போ பக்ரீதீன் அலிக்கு யாரெல்லாம் பியர் எஜுகேட்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இந்த பிஇ கோடும் ஆட்டோமேட்டிக்காக அக்ராஸ் இந்தியா அதுவே அசைன் பண்ணும், அது நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இதை நான் ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஒரு பியர் எஜுகேட்டர் கார்த்திக் அப்படின்னு சூஸ் பண்ணால் அவருக்கு 3 பிஇ தான் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஓஆர்டபிள்யூ பேரை சூஸ் பண்ணி இங்கே ஆட் பிஇ பேர் கொடுத்து ஒவ்வொரு பிஇயா 4 பேர் 5 பேர் இருக்காங்களா அவங்க எல்லாரையும் வந்து மேப் பண்ணணும். ஸோ இதுதான் அடுத்த கட்ட வேலை. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணதுலேருந்து உங்கள் பாஸ்வேர்டை மாற்றிட்டு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஆட் யூசர் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் உங்கள் லிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மேப்பிங் வித் பியர் எஜுகேட்டர் இது எல்லாமே மேப் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, இப்போ ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து உங்களுக்கு சாம்பிள் மெசேஜ் வரும். அதாவது சாம்பிள் மெசேஜ் இல்லை, சாரி, இந்த இது நான் சாம்பிள் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே மொபைல் நம்பர் இதெல்லாம் ஆட் யூசர் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க இல்லையா. ஸோ அப்போ க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க யார் மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அவங்க மொபைல் நம்பருக்கு சர்ச் டீம்லேருந்து இந்த மாதிரி வரும். இப்போ நான் என்னோடது கொடுத்ததை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வச்சுருக்கேன். ஸோ டியர் ஜெகதீசன், வெல்கம் டு சோச் அப்ளிகேஷன், நம்ம யூசர் ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படின்றது மெசேஜுக்கும் வந்துடும். அட் த சேம் டைம் நம்மளுடைய இமெயில் ஐடிக்கும் வந்துடும். ஸோ இமெயில் ஐடி டிஏ ஆஃபீஸோட இமெயில் ஐடி தான் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ டிஏயோடைய நம்ம இமெயில் ஐடிக்கும் வந்துடும். இன்கேஸ் சர்வரில் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் வரலை, ஏன்னா நீங்கள் யூசர் க்ரியேட் பண்ண உடனே பாஸ்வேர்டு வந்தால் தானே நம்ம வந்து அடுத்தது லாகின் உள்ளே போக முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வரலை, டிலே ஆகுது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா டிஃபால்ட்டாகவே இங்கே இருக்குது பாருங்களேன், இந்த சோச் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எஸ்ஓசிஹெச் எஸ் மட்டும் கேபிட்டல் ஓசிஹெச் அட்டு நம்ம யூசர் ஐடியில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர் இதுதான் பாஸ்வேர்டு, டிஃபால்ட் பாஸ்வேர்ட் ஃபார் ஆல். ஸோ எல்லாருக்குமே இதுதான் டிஃபால்ட் பாஸ்வேர்டு. ஸோ யூசர் ஐடி உங்களுக்கே தெரியும், நீங்கள் தான் கிரியேட் பண்ணீங்க. ஸோ அந்த யூசர் ஐடியை வச்சு நீங்கள் இந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உங்களுக்குள்ள லாகின் பண்ணிவிட்டு மறுபடியும் அதெல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ எஸ்ஓசிஹெச் அட்டு உங்கள் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டு. ஃபஸ்ட்டு எஸ் மட்டும் கேபிட்டல். ஓகே, இப்போது நம்ம வந்து யூசர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது பிஎம் உடைய டேஷ்போர்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பிஎம், கவுன்சிலர், அந்த டீம் வியூவர், ரிப்போர்ட் வியூவர். ஸோ இவங்க இதில் எல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டெப்த்தாக ஒவ்வொரு இதாக உள்ளே போகலாம். இப்போது இவரோட பாஸ்வேர்டு வந்து யூசர் ஐடி
கப்ஸா கோட் கிளியராக ஒவ்வொருத்தரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது சேவ் பண்ணாதீங்க, வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ சைமல்டேனியஸாக நான் 2-3 ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நாம் அந்த கவுன்சிலருடைய பாஸ்வேர்டையும் நம்ம இப்போயே போட்டு வச்சிடலாம். கார்த்திக் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அது லோட் ஆகிறதுக்குள்ளேயும் கம்பேர் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் ஒரே ப்ரௌசரில் நிறைய பேருக்கு மல்டிபிள் இதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. நான் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் அதுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் டிஐ கவுன்சிலருடையது. இது வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் டிஐ ப்ராஜெக்ட் மேனேஜருடையது. இது வந்து பார்த்தீங்கன்னா கணேசன் டேட்டா மேனேஜர். ஸோ அதுதான் இருக்கும். இப்போது பிஎம் உடையதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் இருக்குது, அப்டேட் டிஐ ப்ரொஃபைல் இருக்குது, ரிப்போர்ட்ஸ் இருக்குது, ஹெச்ஆர்ஜி, ஹாட்ஸ்பாட் இருக்குது. ஒரு 4 ஐட்டங்கள் மட்டும்தான் இருக்குது ஃபார் பிஎம்முக்கு. அதே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கவுன்சிலருக்கு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் இருக்கும், பெனிஃபிஷியரி லிஸ்ட் இருக்கும், சர்வீசஸ் இருக்கும், டெஸ்டிங் அண்ட் லிங்கேஜஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலருடைய இதில் இருக்கும். ஸோ எம்என்இயோடதில் தான் ஓவராலாக எல்லாமே இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய அவ்வளோ ஒர்க்கும் எம்என்இயோடதில் தான் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் இப்போது ஒரு ஸ்டேஜ் முடிச்சிட்டோம். யூசர் ஐடி கிரியேட் பண்ணியாச்சு, பாஸ்வேர்டு வந்துருச்சு, ஒவ்வொருத்தரோடதுலேயும் லாகின் பண்ணியாச்சு. பிஎம்மோடதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஹாட்ஸ்பாட். ஸோ ஹாட்ஸ்பாட் வந்து ஆட் பண்ணணும். ஹாட்ஸ்பாட்டை வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பெனிஃபிஷியரி லிஸ்ட்டவே வந்து நியூ ஐடியை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஹாட்ஸ்பாட் ஆட் பண்ணாமல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஹாட்ஸ்பாட் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வராது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் லிஸ்ட் இருக்குது, இங்கே ஆட் ஹாட்ஸ்பாட்டுன்னு இருக்குது. இங்கே ஆல்ரெடி இவங்க எல்லா ஹாட்ஸ்பாட்டும் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏற்கனவே அடித்து முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 40 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. என்னடா 40 ஹாட்ஸ்பாட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி கொடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது காமனாக ஒரு ஊர் வச்சுக்கலாமே, மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட். ஸோ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் எஃப்எஸ்டபிள்யூ இருப்பாங்க, எம்எஸ்எம்மும் இருப்பாங்க, அதே சமயத்தில் டிஜிஸும் இருப்பாங்க. ஸோ இங்கே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு நம்ம மட்டும் கொடுக்கக்கூடாது. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு எஃப் தனியாக கொடுக்கணும், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு எம் தனியாக கொடுக்கணும், டிஜி தனியாக கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அங்கே அசைன் பண்ணும்போது தனித்தனியாக நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ இங்கே ஆட் ஹாட்ஸ்பாட்டில் என்னென்ன கேட்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஹாட்ஸ்பாட்டுடைய நேம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம என்ன ஹாட்ஸ்பாட்டோ அந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் கோடு. இந்த ஹாட்ஸ்பாட் கோடு வந்து காமனாக யூனிஃபார்மிட்டியாக வச்சுக்கோங்க. நான் வந்து HOT 001 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஹாட்ஸ்பாட் அப்படின்றது ஒரு 3 டிஜிட்டில் ஏதோ வச்சுக்கலாம். 3 டிஜிட்க்கு எந்த ஹாட்ஸ்பாட்டும் இருக்காது எந்த டிஏலையும். எல்லாமே ஆல் டுகெதர் கொடுத்தா கூட 90 அதுக்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் 001 மாதிரி கொடுக்க வச்சுருக்கேன். ப்ரைமரி கேட்டகரி, அந்த ஹாட்ஸ்பாட் யாருடையது, எந்த ஹாட்ஸ்பாட். இப்போது இங்கே இதையே டைப் பண்ணிடலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு இருக்குன்னா இங்கே இது FSW. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் மதுரை. என்ன அது எந்த தாலுக்கில் வருது, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து சவுத்தில் வருதா ஈஸ்டில் வருதா, அந்த நம்மளுடைய தாலுக்கோட இதெல்லாம் வந்துடும். பட் எனக்கு கிளியராக தெரியல, ஈஸ்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் டவுன் லொக்காலிட்டி, என்ன ஏரியா இது அப்படின்னா மாட்டுத்தாவணினே இருக்கான்னு தெரியல எனக்கு. இதில் நீங்கள் பாருங்கள், உங்கள் ஏரியாவில் இருக்கிற அவ்வளோ இதுவுமே இங்கே ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ மாட்டுத்தாவணி ஏரியாவுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கும், எனக்கு அது தெரியல. ஸோ ஏதோ ஒன்று இப்போதைக்கு ஆணையூர்னு வச்சுக்கோங்க. பின்கோடு. ஸோ பின்கோடு கரெக்டாக என்ட்ரு போடுங்க. 625001. இது வந்து மதுரை டவுனோடையது, எனக்கு அது அந்த ஏரியாவோடது தெரியல. ஸோ நீங்கள் பின்கோடு கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ்ன்றது முக்கியம் இல்லை, ஏன்னா அது ஹாட்ஸ்பாட் தானே, அதுக்கு அட்ரஸ் தேவையில்லை. இங்கே வந்து ஆக்டிவாக ஆக்டிவ் கொடுத்துட்டு இங்கே சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஹாட்ஸ்பாட் லிஸ்ட்டில் இங்கே என்ன ஆயிரும்னா இந்த மாட்டுத்தாவணி FSWயோடது ஆட் ஆயிரும். அகெயின் மறுபடியும் சேவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இது எல்லா டீட்டெயிலையும் கொடுக்கணும். மாட்டுத்தாவணி இது, அப்புறம் HOT 002, திரும்ப இதை வந்து MSMனு மாற்றணும். ஸோ அதே தான், வேறு எதுவுமே இல்லை. மாற்றிட்டு சேவ் கொடுக்கணும், அடுத்து டிஜின்னு கொடுத்து மாற்றி கொடுக்கணும். ஸோ இது ஒவ்வொன்றும் இப்போ நான் கேன்சல் பண்ணிடுறேன் இதை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் கோடு இங்கே எல்லாமே என்ட்ரி பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு, தேவக்கோட்டை முனியா பொட்டல், தேவக்கோட்டை உழவர் சந்தை, உச்சந்தி,
ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எல்லா ஹாட்ஸ்பாட்டையும் வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். இது எங்கேருந்து பண்ணுவீங்கன்னா பிஎம் உடைய லாகின் ஐடியிலேருந்து தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ பிஎம் உடைய இதில் லாகின் ஐடியில் போய் இந்த ஹாட்ஸ்பாட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துடணும். புது ஹாட்ஸ்பாட் வந்திருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை இந்த ஹாட்ஸ்பாட்டில் ஒன்று வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ தேவகோட்டை வீக்லி மார்க்கெட்டு நடக்கல, அது க்ளோஸ் இழுத்து மூடிட்டாங்கன்னா இங்கே டெலிட் இருக்கும், எடிட் ஆப்ஷன், 2 ஆப்ஷன் இருக்குது. தயவுசெய்து எதுவுமே டெலிட் பண்ணிடாதீங்க, எடிட் மட்டுமே பண்ணுங்கள். ஏன்னா இன் ஃபியூச்சரில் திரும்ப அந்த ஹாட்ஸ்பாட் வந்து நம்மளுக்கு மறுபடியும் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே போய் எடிட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டைப் பண்ண இந்த ஏரியாவே வந்துடும், மொத்தமாக எல்லாமே வந்துருச்சா. இங்கே போயிட்டு இந்த ஆக்டிவ்னு இருக்கு இல்லையா, இதை இன்ஆக்டிவ்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஹாட்ஸ்பாட் வந்து இங்கே இன்ஆக்டிவ் ஆகிரும், ஸோ போயிடும். ஸோ அந்த இது நம்மளுக்கு இங்கே கடைசியாக தெரியும். இங்கே ஆக்டிவ்னு இருக்குல்ல, அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ்னு வரும். கடைசியாக இருக்குது பாருங்கள், இன்ஆக்டிவ்னு வந்திருக்கா. ஸோ அந்த தேவகோட்டை வீக்லி மார்க்கெட் இன்ஆக்டிவ்னு இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம இந்த ஹாட்ஸ்பாட்டை ஆக்டிவ்னு மாற்றிக்கலாம். ஸோ எத்தனை தடவை வேணாலும் இது ஆக்டிவ் இன்ஆக்டிவ்னு மாற்றிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் ஆக்டிவ்னு மாற்றுறேன், ஏன்னா அது ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ இங்கே டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் ஆட் பண்ணுறது, ஹாட்ஸ்பாட்டை இன்ஆக்டிவ் பண்ணுறது, இது எல்லாமே பிஎம் உடைய இதில் மட்டும்தான் பண்ண முடியும், எம்என்இயோட இதில் கவுன்சில் இதில் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு அடுத்து பிஎம் உடைய இதில் இன்னொரு முக்கியமானது இருக்குது. டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டு வந்து எல்லா யூசர் ஐடிக்குமே காமன். ஸோ ஒரே டேஷ்போர்டு தான் எல்லாருமேலையுமே சேம், என்ன இருந்துச்சோ முதல்ல காமிச்சது அதே தான் எல்லாருக்குமே இருக்கும், அதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது அதே தான். ஸோ எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன், பிஎல்ஹெச்வி எல்லாமே சேம் அதே தான், இது மட்டும் எல்லாருக்கும் காமன் தான். ஸோ டிஐ அப்டேட் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபெசிலிட்டி பேர், உங்கள் டிஐ பேர், கோடு அது அதுவே ஜெனரேட் ஆகிருக்கும், டிஐ டிவிஷன், அதுக்கப்புறம் இந்த டிஐ ஃபெசிலிட்டி, அது இதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டேட்டஸு, டிஐயோடைய நம்ம யூசர் நேம் இங்கே இருக்குது, ப்ரைமரி யூசர் நேம் இருக்குது. உங்கள் எம்என்இயோட இருக்கார்ல, ஸோ எம்என்இயோடைய யூசர் நேமை இங்கே வந்து மாற்றணும். ஸோ இது மாற்ற தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரு பிஎம் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எனேபிளிங் என்வாயர்மெண்ட்டுன்னு ஹெச்ஆர்ன்னு இருக்கும் கீழே, இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். எந்த மாதம், ஸோ இது வந்து ஜூனுக்கு, மே மாதத்துக்கு ரிப்போர்ட் போட்டாச்சு. ஸோ மே மாதத்துக்கு வச்சிடுறேன். ஸோ மே மாதம் பார்த்தீங்கன்னா எனேபிளிங் என்வாயர்மெண்ட்டில் இந்த டேபிளை ஃபில் பண்ணணும். நம்பர் ஆஃப் அட்வொகசி மீட்டிங் இந்த மாதம் 0, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வயலன்ஸும் 0, நம்பர் ஆஃப் குரூப் கமிட்டி ரிஜிஸ்டர்ட் எதுவும் ஃபார்ம் பண்ணாங்களா 0, ஹியூமன் ரிசோர்ஸஸ் அவுட்ரீச் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு அஸ் பர் கான்ட்ராக்ட் 5 பேர், இப்போ ப்ராஜெக்டில் இருக்கிறது 4 பேர், ஒருத்தர் வந்து ஸோ இங்கே பேர் எஜுகேட்டர் சாங்ஷன்டு பார்த்தீங்கன்னா ஒரு 21, இது வந்து ஒரு 4, ஒருத்தர் வந்து ரிலீவ் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு பேர் எஜுகேட்டர் ஒர்க்கிங் ப்ராஜெக்ட் 18, நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் பொசிஷன்ஸ் வேக்கண்ட் விட்னஸ்டு இந்த மாதம் ஒரு 1. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் நியூ ரெக்ரூட்மெண்ட் 0. இது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சப்மிட்னு வருது பார்த்தீங்களா, இது சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது சேவ் ஆயிரும். நான் ஏதோ வாய்க்கு வந்து நம்பர் போடலை, ஆல்ரெடி உங்கள் எம்என்இ கிட்ட நம்ம நம்பர்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நம்பர்லாம் நான் தனியாக எழுதி வச்சுருக்கேன், பார்த்துட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஷியோராக கம்ப்ளீட்டாக நம்ம இதை கொடுக்கணுமான்னு கேட்குது. எஸ், சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது சப்மிட் ஆயிரும். இப்போது அடுத்த மாதம் திரும்ப ஜூனுக்கு என்ன பண்ணோம், திரும்ப போடணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் பிஎம் உங்கள் லாகினில் போயிட்டு இந்த டிஐ ப்ரொஃபைல் அப்டேட், இது ஒரு தடவை பண்ணுறதா அப்டேட்டை கீழே இருக்கிற எனேபிளிங் என்வாயர்மெண்ட் அந்த இதை ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஸ்டாஃப் இருந்தாங்க, இல்லை கமிட்டி மீட்டிங் இருந்துச்சா, அட்வொகசி நடந்துச்சா, வயலன்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கா இல்லையா, இந்த சிம்பிள் இந்த இதை நீங்கள் போடணும். ஒன்ஸ் நீங்கள் ரிப்போர்ட் போட்டிங்கன்னா எடிட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கு நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், இங்கே ஆல்ரெடி டேட்டா எல்லாமே இருக்கா, போட்ட நம்பர்லாம் வந்துச்சு, ஆனால் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பிஎம் உடைய லாகின்லேருந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ பிஎம் உடைய இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாட்ஸ்பாட் ஆட் பண்ண போகிறோம். ப்ராப்பராக ஹாட்ஸ்பாட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்கோடு, ஏரியா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எந்த பிளாக்கில் வருது, எந்த தாலுக்காவில் வருது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் கடகடன்னு ஆட் பண்ண முடியும். இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை டைப் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து இது ஐடியலாக இருந்ததுன்னா லாக் அவுட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த இது அது சில இதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து அப்டேட் ப்ரொஃபைல் ஒவ்வொரு மாதமும் அவங்க செக் பண்ணிட்டோம், கீழே எனேபிளிங் என்வாயர்மெண்ட்டை பண்ணணும். ஸோ இதுதான் பிஎம் உடைய லாகினில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ பிஎம் உடையது முடிஞ்சிச்சு, பிஎம் இதை லாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
கவுன்சிலரோட இது. ஸோ கவுன்சிலரோடதை நம்ம தனியாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எம்என்இயோட இதுலேயே நம்ம வந்து கவுன்சிலரோடதும் இருக்கும். ஸோ அதனால் இந்த இதுலேயே நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கவுன்சிலரோடைய லாகினில் போயிட்டு இப்போ பண்ணுற விஷயங்களை நீங்கள் அங்கே பண்ணிடலாம். இல்லை கவுன்சிலர் இதில் பண்ணனாலும் நம்ம பண்ண முடியும். ஸோ டேஷ்போர்டு அதே தான். பெனிஃபிஷியரின்றது நம்ம டிஏயோடைய லைன் லிஸ்ட் அப்படியே மொத்தமாக இங்கே இருக்குது. ஆல்ரெடி பண்ணது எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் இருக்குது, டெஸ்டிங் அண்ட் லிங்கேஜஸ். ஸோ இது வந்து கவுன்சிலரோடது நான் காமிக்கிறதுக்காக இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதையும் நம்ம லாக் அவுட் பண்ணிடலாம். இப்போ எம்என்இயோடதுலேயே ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ எம்என்இயோடதில் ஏன் பார்ப்போம்னா காம்ப்ரிஹென்சிவாக எல்லாருடையதும் பிஎம்ஓடையது பிடியோடது எல்லாமே வந்து இந்த ஒரே இதுக்குள்ளேயே அடங்கிடும். அதனால தான் நம்ம எம்என்இயோடதை மட்டும் பார்க்குறோம், டேட்டா மேனேஜரோடதை. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், எம்என்இயோடதில் லாகின் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு பாஸ்வேர்டை மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் யூசர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த யூசர் எப்படி க்ரியேட் பண்ணால் மெசேஜில் பாஸ்வேர்டு வரும், அப்படி இல்லைன்னா சர்ச் அட் ஃபஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் தான் நம்மளுடைய பாஸ்வேர்டு. அதை நீங்கள் மாற்றிக்கலாம். தயவுசெய்து டிஏயோடைய மெயில் ஐடி மட்டும் தான் கொடுக்கணும், பர்சனல் மெயில் ஐடி கொடுக்காதீங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக இது கவர்மெண்ட்டுடைய சைட், கவர்மெண்ட்டுடைய டேட்டா. ஸோ அதனால் அது நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் ஓப்பன் ஆகும். அது என்னால் இப்போ காமிக்க முடியல, ஏன்னா நான் வேறு ஐடியிலேருந்து வேணால் காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அதை அக்ரி பண்ணணும். அதை அக்ரி பண்ணிங்கன்னா HIV ஆக்ட் 2017 படி இதை நான் வந்து யாருக்கும் தகவல் ஷேர் பண்ண மாட்டேன், எனக்குள்ளே இருக்குன்ற மாதிரி அதில் ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அக்ரி பண்ணணும். ஸோ அதனால் கவர்மெண்ட் டேட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்காக தான் டிஏயோடைய மெயில் ஐடி கொடுக்க சொல்கிறோம். ஸோ இப்போ ஆட் யூசர் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் மேப்பிங் வித் ORW, ஒவ்வொரு ORWக்கும் யார் பிஇன்னு சொல்லி அசைன் பண்ண போகிறோம். அசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிஎம் உடைய லாகினில் போயிட்டு ஹாட்ஸ்பாட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஹாட்ஸ்பாட் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அங்கே ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ அகைன் இங்கே பெனிஃபிஷரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி. இப்போது புதுசாக ஒரு நியூ ஐடி நம்மளுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு நியூ ஐடியை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்குன்னா இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இந்த கார்னரில். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இது ஓப்பன் ஆகும். இது வச்சும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பெனிஃபிஷரியிலேயே கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இன்வர்ட் ரெஃபரல், அதுக்கடுத்து பெனிஃபிஷரி லிஸ்ட்டு, அதுக்கடுத்து ஆட் பெனிஃபிஷரின்னு ஒன்று இருக்குது. இந்த அப்பாயின்மெண்ட்டுன்றதை இப்போதைக்கு விட்டுருங்க, அதை நேக்கோ ஃபியூச்சருக்கு பின்னாடி வச்சுருக்காங்க, நம்ம அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெனிஃபிஷரி ஆட் பெனிஃபிஷரியில் போனோடனே லிங்க்டு வித் அனதர் சென்டர், நோ வேறு எங்கேருந்து வந்துச்சு, இல்லை நம்ம தான் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து ஹெச்ஆர்ஜியோடைய டீட்டெயில்ஸ். ஸோ ஹெச்ஆர்ஜியோட ப்ரைமரி கேட்டகரி என்ன, FSW, MSM, TGN கொடுக்க போகிறீங்க. செகண்டரி கேட்டகரியை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 90% வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது என்ன செகண்டரி கேட்டகரி ஹெச்ஆர்ஜிக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இவர் MSM அட் த சேம் டைம் அவர் வந்து ஐடியும் கூட. ஸோ இன்ஜெக்டிங் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு MSM. ஸோ இதுதான் காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 2 ஐடியூ ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து மேக்ஸிமம் நம்ம கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த 3வது சப் கேட்டகரி இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சப் டைப்பாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம டபுள் டெக்கர், ஹிஜ்ரா, கோத்தி, டிஜின்றது தான் ஹிஜ்ரான் இருக்குது, கோத்தி, பந்தி நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ MSMக்குள்ளே என்னென்ன இருக்குது, பைசெக்சுவல் இதெல்லாம் நம்ம பண்ணல. நம்மகிட்ட இருக்குது டிஜி, கோத்தி, டிடி, இது மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்து இங்கே FSWவில் போயிட்டீங்கன்னா ப்ராத்தல் பேஸ்டு, தாபா, ஹைவே, ஹோம் பேஸ்ட் ஆர் சீக்ரெட் பேஸ்ட்னு வச்சுருக்காங்க. லார்ஜ் பேஸ்டு, ஸ்லம்மு, ஸ்ட்ரீட்டாக, பப்ளிக்காக. ஸோ அந்த மாதிரி சப்டைப்பாலஜியாக நம்ம இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் செக்ஷுவல் ஆக்ட், இது வந்து ஃபார்ம் ஏல இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த ஃபார்ம் ஏல இருக்கிறத வந்து இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஃபார்ம் ஏவை அப்படியே இங்கே வந்து என்ட்ரி பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் இன்வால்வ்டு, கன்சியூம்டு ஆல்கஹாலாக இல்லையான்றது. இப்போது இங்கே ரொம்ப நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா PE அண்ட் ORW டீட்டெயில்ஸ். இப்போது இங்கே வந்து செலக்ட் ORWs 2 பேர் காமிக்குது இல்லையா, FSWக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் இங்கே 2 பேர் காட்டுது. ஏன்னா இவங்க 2 பேர் தான் FSW பார்க்குறாங்க. ஒருவேளை நான் MSMோடது பார்த்தேன்னா இங்கே ORW பேர் கார்த்திக், பக்ருதீன், சுரேஷ்னு காமிக்குது. ஏன்னா நம்ம அங்கே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம், லிங்க் பண்ணிட்டோம், மேப்பிங் வித் ORWவில் லிங்க் பண்ணியாச்சு. ஸோ யார் என்னென்ன பார்க்குறாங்கன்னு. சம்டைம்ஸ் ஒரே அவுட்ரீச் ஒர்க்கர் Fம் பார்ப்பார், Mம் பார்ப்பார். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்க பேர் இங்கே டிஸ்பிளே வரும், 2 தடவை வரும். ஸோ இப்போ இந்த ORW பேர் என்ன, இந்த ORW பெரிய நாயகின்னு செலக்ட் பண்ணால் அவங்களோட பேர் கேட்டு யாரோ அது மட்டும் தான் இங்கே லிஸ்ட் வரும். அப்போது இந்த ஹெச்ஆர்ஜியை எந்த ORW எந்த PE பார்க்க போகிறாங்க அப்படின்றத அசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். இப்போது இன்னொரு முக்கியமான வேலை MNEக்கு என்னென்னா, நம்ம ஆல்ரெடி நவம்பர் வரைக்கும்
டேட்டா வந்து நேக்கோவுக்கு கொடுத்துருக்கோம். அந்த எல்லா ஷீட்லேயுமே இந்த இது வந்து ஃபில் ஆயிருக்காது. இப்போ நீங்கள் நியூ ஐடி என்ட்ரி போடும்போது இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. நவம்பர் வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுத்து தான் இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரி போடணும். அது எப்படின்னு சொல்கிறேன். அது கட்டாயம் போட்டு தான் ஆகணும். இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் நம்மளால் ரிப்போர்ட் வந்து வியூ பண்ண முடியும். இதுக்கு அடுத்து பேசிக் டீட்டெயில்ஸ், நம்ம டிஏ ஹெச்ஆர்ஜி கோடு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஏ கோட் இருக்கு இல்லையா, யூஐடி, அந்த யூஐடியை தான் இங்கே அடிக்க போகிறீங்க. நான் யூஐடின்னு அடிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியறதுக்காக யூஐடின்னு போட்டிருக்கேன். ஸோ யூஐடியை நீங்கள் என்ட்ரி போடணும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம இந்த 33 21 சம்திங் நம்பர்லாம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா நம்ம டிஏயோடைய கோடு. ஸோ அந்த யூனிக் ஐடி இருக்குல்ல, அதை நீங்கள் இங்கே என்ட்ரி போட்டுக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், என்றைக்கு டேட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் என்றைக்கோ அந்த டேட்டை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இருக்குது, அவங்க பேர், டேட் ஆஃப் பர்த்து கட்டாயம் நீங்கள் போடணும். அப்படி இல்லைன்னா இங்கே ஏஜ் ஒரு 40ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம டேட் ஆஃப் பர்த்தே கொடுக்கல, 1/1/1981 அப்படின்றத அதுவே அசைன் பண்ணிக்கிச்சு. ஸோ அதனால் எல்லாருமே இங்கே வந்து ஏஜ் அப்படி போட்டுறாதீங்க, இந்த வருஷத்தை நீங்கள் போடுங்க, அதுதான் நம்மளுக்கு எப்பயுமே சேஃபு. வருஷம் போட்டிங்கன்னா இங்கே அது வரும். அப்புறம் இங்கே இது ஃபீமேல், ஏன்னா இங்கே வந்து ஏன் ஃபீமேல்னு வருதுன்னா இங்கே நாங்கள் பெரிய நாய்க்கு வந்து இங்கே மேலேயே எஃப்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம், அதனால் ஆட்டோ ஜென்ரேட்டரில் அங்கே எல்லாமே மாறிடுச்சு. இது எல்லாமே வேலிடேஷனில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கரண்ட்லி மேரிட், டிவோர்ஸு, நெவர் செப்பரேட்டட். ஸோ இது என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது எஸ்ஸா நோவா. அதுக்கடுத்து ரெகுலர் பார்ட்னர் இருக்காங்களா, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், இது நிறைய இருக்குது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இது எது தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஜுகேஷனல் லெவல் எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது இங்கே தான் அடுத்து முக்கியமானது இந்த ஹாட்ஸ்பாட். இப்போ நீங்கள் ஹாட்ஸ்பாட் பிஎம் உடைய இதில் போய் ஆட் பண்ணியிருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இதை கிளிக் பண்ணோடனே செலக்ட் பண்ணால் இங்கே வரும் தேவகோட்டை பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் வருது இல்லையா. இது எப்படி வந்துச்சு, பிஎம் உடைய லாகின்ல போய் ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம், அதனால தான் இங்கே வருது, இல்லைன்னா வராது. ஸோ இப்போ நீங்கள் அங்கே ஹாட்ஸ்பாட் கிரியேட் பண்ணாமல் இங்கே போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா இது அகைன் ப்ராப்ளம், எரர் தான் வரும். மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணலாம் அந்த டைமில், பட் இருந்தாலும் அதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் முதல்ல ஹாட்ஸ்பாட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இவங்க வந்து எந்த ஹாட்ஸ்பாட்டு, தேவகோட்டை ஜிஹெச் பேக் சைட், சும்மா அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து இந்தியா, அட்ரஸு, சிவகங்கை, தமிழ்நாடு, தேவகோட்டை எல்லாமே இங்கே ஃபில் ஆயிடுச்சா பின்கோடு வரைக்கும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும், நம்ம ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணியிருக்கிறனால. ஒருவேளை இங்கே நீங்கள் அடிக்கலை அப்படின்னா நீங்கள் தான் அடிக்கிறீங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அட்ரஸ் ஃபில் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபில் பண்ணணும், ஸ்டேட் ஃபில் பண்ணணும், எந்த லோக்கல் டவுனாக என்னன்றது எல்லாமே, தாலுக்குலேருந்து எல்லாமே நம்ம தான் ஃபில் பண்ணணும். ஸோ அதனால் ஹாட்ஸ்பாட்டை வந்து அங்கே கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர், அந்த ஹெச்ஆர்ஜியோட காண்டாக்ட் நம்பர் இருந்துச்சு வச்சுருந்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. மேபி இருக்கணும், ஏன்னா இப்போ யார்ட்டையுமே ஃபோன் இல்லாத ஹெச்ஆர்ஜியே கிடையாது. ரீசெண்டாக நடந்த நம்ம ஹெச்எஸ்எஸ் நடந்தது, அதில் கூட பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கா, நம்ம பட்டன் ஃபோன் இருக்கான்லாம் கேள்வியெல்லாம் இருந்தது, எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் வந்து காமிச்சாங்க. ஸோ இப்போ நம்ம லாக்டவுன்லேயும் த்ரூ 1-to-1 வந்து த்ரூ விர்ச்சுவல் அவங்ககிட்ட இதில் தான் பண்ணுறோம். ஸோ அப்படின்னும் போது காண்டாக்ட் நம்பர் இருக்கும், வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்து சில்ட்ரன் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ அவங்க சில்ட்ரனுடைய எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்றது, ஏஜ் என்ன, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க செக்ஸ் என்ன, ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இதை வேணான்னா இதை டெலீட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ இது நான் சும்மா காமிக்கிறதுக்காக போட்டேன். ஸோ அது எத்தனை சில்ட்ரன் இருக்காங்களோ அத்தனைதையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கு அடுத்து மொபிலிட்டி ஸ்டேட்டஸ். ஸோ மொபிலிட்டி ஸ்டேட்டஸ் இது வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் வந்து எம்என்இ வந்து இது அப்டேட் பண்ணணும். ஸோ வித்தின் த டிஸ்ட்ரிக்ட் அவங்க எத்தனை தடவை போயிருக்காங்க, எவ்வளோ நாள் தங்கியிருக்காங்க அப்படின்றது. வித்தின் த ஸ்டேட்டு, அவுட் சைட் த ஸ்டேட், நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போயிருக்காங்களா, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றுறாங்களா, அவங்க மாவட்டத்துக்குள்ளேயே சுற்றுறாங்களா. இது வந்து இந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டரில் வந்து நிறைய பேர் போவாங்க, கடலூர்லேருந்து போவாங்க, விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி போவாங்க. ஸோ அந்த அதர் ஸ்டேட்டுக்கு போகிறதெல்லாம் எத்தனை தடவை போகிறாங்க வராங்கன்றத இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எவ்ரி 3 months ஒன்ஸ் இதை பண்ணணும். அதுக்கடுத்து எப்போ மீட் பண்ணுறோம், நம்ம ஃபார்ம் ஈல இருக்கும், வென் கேன் மெட் ஹெச்ஆர்ஜிஸ் இந்த ஹாட்ஸ்பாட்னு. ஸோ டே டைமு இது வந்து டிஃபால்ட்டாக மண்டேவும் மார்னிங்கும் எல்லாத்தோடதுலையுமே இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம், நவம்பர் வரைக்கும் ஃபில் பண்ணி கொடுத்த எல்லாமே டிஃபால்ட்டாக மண்டே மார்னிங் இங்கே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து என்ன இவங்களுடைய டைமிங் இருக்கோ அதை நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆஃப்டர்நூனா, ஈவினிங்காக, நைட்டாக, இதை நீங்கள் டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணி முடிச்சுட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நியூ ஹெச்ஆர்ஜி என்ட்ரி பண்ணிட்டீங்க. ஒரு நியூ ஐடி, இந்த மாதம் 10 நியூ ஐடினா இது 10 ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து ரீசெட் பண்ணிடுறேன், ஏன்னா இது வந்து டம்மி. கேன்சல் கொடுத்துட்றேன். கேன்சல் கொடுத்தோன்னே
ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு நியூ ஐடியை வந்து இது உள்ளக்க வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போது இந்த மாதம் வந்து ஒரு ட்ராப் அவுட், நம்மளுக்கு நிறைய ட்ராப் அவுட் இருக்குது. அந்த ட்ராப் அவுட் எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் இங்கே ஒரு டெமோக்காக ஒரு 2-3 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நம்பரை வந்து இப்போ ட்ராப் அவுட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம யூஐடி இல்லைனா பேர், ஃபார் எக்ஸாம்பிள் ராணின்ற பேர் தமிழ்நாட்டில் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நான் ராணின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்து அப்ளை கொடுத்துருங்க. இல்லை சில சமயம் வரும்னா நிறைய பேர் வரும், நிறைய ராணி எழுறாங்க. இங்கே பாருங்கள், ராணி, விஜய் ராணி முத்து, ராணின்னு இவ்வளோ பேர் இருக்குது. இதில் எந்த ராணின்னு தெரியாது. நம்மளுக்கு வந்து டிஐ கோடு ஞாபகம் இருந்ததுன்னா நம்மளால் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் பேர் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது, இல்லை ஒரு பேர் தான் நம்ம டிஐ லைன் லிஸ்ட்லேயே இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக பேரை போட்டு நீங்கள் தேடி என்ன வேணாலும் கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த டிஐ கோடுன்னு கொடுத்துருக்குல, யூஐடி தான் டிஐ கோடுன்னு கொடுத்துருக்கு. ஸோ அதை நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா கிளியர் கட்டாக நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த யூஐடின்னு இங்கே ஒரு யூஐடி இருக்குது. இந்த யூஐடி பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ ஜென்ரேட்டட், இது இந்தியா ஃபுல்லாக. ஸோ இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்றது அதுவே ஜென்ரேட் ஆகிக்கிறோம். இந்த டிஐ கோடு நம்ம அந்தந்த ஸ்டேட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இங்கே ஃபாலோ பண்ணுற அந்த 19 டிஜிட்ஸ் யூஐடி இருக்கு இல்லையா, அதுதான் டிஐ கோடு. சரிங்களா? ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு ராணின்ற பேர் கொடுத்தேன், அதை நம்ம எடுத்துடுறேன். அது ஏன் போட்டேன்னா நிறையா பேர் இருக்குன்றதுக்காக, ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இப்போது இங்கே வந்து நான் யாரை ட்ராப் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரே இங்கே டைப் பண்ணிடலாம். 33 21 00 17 41 3 M 0020. ஸோ இவங்க பேர் வந்து முருகன். எஸ், ஓகே வந்துடுச்சு. ஸோ இந்த ஐடி நம்பர் முருகன்ற பேரை வந்து ட்ராப் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே யூஐடி இருக்கு இல்லையா, இங்கே போய் நம்ம இவர் தானான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த யூஐடி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பெனிஃபிஷியரி கார்டு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அவர் பேர், வயசு, அவர் எந்த ஏரியா, கடைசி எப்போ டெஸ்ட் எடுத்தார், இது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். சரியா? இந்த பெனிஃபிஷியரி லிஸ்ட்டு இங்கே ஓப்பன் ஆகும். இதை வச்சு கூட நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பட் நம்ம எதுவுமே பண்ணலை, இப்போ தான் என்ட்ரியே பண்ண போகிறோம். அதனால் இதை வச்சு பண்ண முடியாது, ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணுறதுக்காக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த முருகனை ட்ராப் அவுட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1253 இருக்குது. இப்போ ட்ராப் அவுட் பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ இங்கே ஆக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 3 பட்டன், 3 டாட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட், கிளைண்ட் ஸ்டேட்டஸு, டெலீட்டு, சர்வீஸ் கேலண்டர், பார்ட்னர் லிங்கேஜஸ், யூஐடி லிங்கேஜஸ். இதில் எடிட் கொடுத்தீங்கன்னா நம்ம நியூ ஆட் பெனிஃபிஷரி கொடுத்தோம்ல, அந்த இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இதில் இந்த இது ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் இது நம்மளுக்கு தேவையில்லை. இதுலேயும் போயிட்டு நீங்கள் ட்ராப் அவுட் கொடுக்கலாம், அங்கே டைரெக்டாகவும் ட்ராப் அவுட் கொடுக்கலாம். இங்கே கரண்ட் கிளைண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், ஆக்டிவ்னு இருக்கா. ஸோ இங்கே போயிட்டு ட்ராப் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெக்கார்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இங்கே 1252 ஆயிடுச்சு, ஒன்று குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த முருகன் அப்படின்றவரை ட்ராப் அவுட் பண்ணிட்டோம். அப்படி எடிட் பண்ணாமல் இந்த கிளைண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஷார்ட்கட்டில் இங்கே அந்த இது மட்டும் வரும், அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் வரும். இதை சூஸ் பண்ணி நம்ம இவங்க என்னவா இருக்கலாம், திரும்ப இவர் ரீஜாயின் பண்ணும்போது ஆக்டிவ் கொடுத்துடலாம், இறந்துட்டாங்கன்னா டைட் கொடுக்கலாம், ஜெயிலில் இருந்தாங்கன்னா ப்ரிசன், இன்ஆக்டிவ், மைக்ரேட்டட், ஆப்டேட் அவுட்டு. ஸோ அந்த மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம இவரை வந்து இங்கே ட்ராப் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் ட்ராப் அவுட் பண்ணுறோம். ஸோ ஒரு நியூ ஐடி எப்படி ஆட் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு, ஒரு ட்ராப் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா சர்வீஸ் டேப். இந்த சர்வீஸ் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரிஸ்க் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே ஒரு 3 டேப் இருக்குது. அப்கமிங் அசஸ்மெண்ட், இங்கே அப்கமிங் அசஸ்மெண்ட் வந்து வரணும், நம்ம இது வரைக்கும் யாரும் பண்ணலை அப்படின்னால வரலை. யாரெல்லாம் இந்த மாதம் நம்ம அசஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இதில் காமிக்கலை, ஏன்னா நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். அடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து காமிக்கும். மிஸ்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது வந்து இவங்களெலாம் நம்ம அசஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்றது காமிக்குது. இந்த மிஸ்ட் அசஸ்மெண்ட்டில் இப்போ ரமேஷ்க்கு நம்ம அசஸ் பண்ணணும், ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு பொம்மை மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெக்கார்ட் அசஸ்மெண்ட் பேஜுக்கு தான் கொண்டு போகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ஷீட்டு பாப்புலேட் ஆகலை, இது வந்து டிலே ஆகுது, மிஸ்ட் அசஸ்மெண்ட்டில் எனக்கு எதுவுமே காமிக்கலை, நான் எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ரெக்கார்ட் அசஸ்மெண்ட்டுக்கே போயிடலாம். ரெக்கார்ட் அசஸ்மெண்ட்டில் என்ன அப்படின்னா இங்கே நம்ம யூஐடி என்ன செய்யணும், என்ட்ரி போடணும். என்ட்ரி போட்டு அது யாருன்றது இங்கே எல்லாமே ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் கீழே நம்மளுக்கு வந்து ஒரு
கொஷின்ஸ் வரும், 8 கொஷின்ஸ் வரும். அந்த 8 கொஷினையும் ஃபில் பண்ணணும். இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் இது யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலருடைய வேலை. ஸோ கவுன்சிலர் உங்கள் லாகின் ஐடியில் நீங்கள் உள்ளே போயிட்டு சர்வீசஸ்க்குள்ளே போய் ரிஸ்க் அசஸ்மெண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது வரும். ஸோ இங்கே போயிட்டு இப்போ நான் மிஸ்ட் அசஸ்மெண்ட்டில் ஒன்று போட்டு காமிக்கிறேன். இந்த ரமேஷ் கே அப்படின்றவருக்கு. ஸோ இங்கே டேரெக்டாக இங்கே இந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ரமேஷோட டீட்டெயில்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. இங்கே இது ஃபில் ஆனால் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஐடியோ பேரையோ போட்டு நம்ம தேடி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு 8 கேள்வி இருக்கும். ரிஸ்க் அசஸ்மெண்ட் இது ஒவ்வொரு ரிஸ்க் அண்ட் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் ஒவ்வொரு 3 மந்த்துக்கு ஒன்ஸ் நம்ம பண்ணணும். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவுட்ரீச் ஒர்க்கர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை கவுன்சிலர் வந்து ஃபீட் பண்ண போகிறீங்க இதில், அவ்வளோதான். ஸோ இப்போ ஹை நம்பர் ஆஃப் செக்ஷுவல் என்கவுண்டர் மோர் தென் 15 per week எஸ்ன்னு கொடுத்துட்றேன். காண்டம் ரெக்வயர் பர் வீக்கு இங்கே ஒரு 20 கொடுத்துட்றேன். ஏன்னா இங்கே 15க்கு மேலே இருக்குன்னும் போது 20. ஃபர்ஸ்ட் இயராக ஆமாம். எஸ்டிஐ ரிப்போர்ட்டட் இது இல்லை. ஆல்கஹால் ஆமாம் எஸ். அன்சேஃப் செக்ஸா எஸ்ஸு. ஸோ வயலன்ஸ் ரிப்போர்ட்டடா இல்லை. காண்டம் யூசேஜு இல்லை எஸ்ஸு. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா இவங்களுடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் ரெக்கார்ட் ஆயிடுச்சு இதை போய் செக் பண்ணணும் அப்படின்னா எங்கே போய் செக் பண்ணலான்னா இப்போ நம்ம யாருக்கு பண்ணோம், அந்த ரமேஷ் கே அப்படின்றதுக்கு பண்ணோம். ஐடி நம்பரை நோட் பண்ண மறந்துட்டோம். ஸோ அந்த ரமேஷோட இந்த பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் போயிட்டு இங்கே இருக்குது ரமேஷ் கே. இந்த ரமேஷ் கேவோட இதில் தான் இப்போ நம்ம பண்ணோம். இந்த ஆக்ஷனில் போயிட்டு இந்த சர்வீஸ் கேலண்டரில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்களா இன்றைக்கி தேதியில் 7ஆம் தேதி ரிஸ்க் அசஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ரிஸ்க் அவரோட ரிஸ்க்கெல்லாம் என்னன்றது இங்கே நம்ம கொடுத்தாங்க எஸ்னோ கொடுத்தோம் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணோமோ அந்த இதெல்லாம் இங்கே வந்துடும். ஸோ இதுதான் ஒரு கவுன்சிலர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியது. ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் நீங்கள் அந்த எந்த டேட்டில் கொடுக்குறீங்க அப்படின்றது அந்த டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் அந்த டேட்டில் தான் அடிக்க முடியும். அதனால தான் என்ன சொல்கிறோம்னா 3 month ஒன்ஸு அந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் ஏப்ரலோடதுன்னா அந்த ஜூனுக்குள்ளே நீங்கள் அடித்து முடிச்சிடணும். ஜூன் வரைக்கும் இல்லை, இப்போ ஜூனில் அடிக்க போகிறோம். ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றனால. ஸோ அடுத்தடுத்த குவார்ட்டர் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அதை பண்ணிடணும். ஸோ இது வந்து ஒன்று ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது. ஸோ டேரெக்டாக நீங்கள் மிஸ்ட் அசஸ்மெண்ட்டில் இருந்து அந்த ஒவ்வொரு பேராக கொடுக்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். அதுவும் ரிஸ்க் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு கொடுத்தீங்கன்றது தெரியாமல் போயிடும். ஸோ அதனால நீங்கள் ரெக்கார்ட் அசஸ்மெண்ட்லேயே போயிட்டு ஒவ்வொரு ஐடி நம்பராகவும் இல்லை பேராகவும் இங்கே டைப் பண்ணிங்கன்னா இங்கே ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் கீழே. அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே போயிடலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் இதில் வேறு எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண முடியாது. ஓகே, அடுத்த டேப் கமாடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இது ரொம்ப முக்கியம். இந்த கமாடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த ரமேஷே எடுத்துக்கலாம். இவ்வளோ ரமேஷ் இருக்குது, ரமேஷ் கே வச்சுக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த யூஐடி நேம் எல்லாமே செலக்ட் ஆயிரும். இங்கே டேட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்றைக்கு காண்டம் கொடுத்தோம் அப்படின்றது இன்றைக்கி தேதியிலேருந்து ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் நீங்கள் ரெக்கார்ட் என்ட்ரி போட முடியும். இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆர்எம்சிக்கு மட்டும்தான் இந்த டேட் வந்து ஓப்பனில் இருக்குது. நீங்கள் எந்த மந்தோட ரெக்கார்டையும் நீங்கள் என்ட்ரி போட முடியும். சரியா? மற்ற எல்லா ரெக்கார்டுமே இன்றைக்கி டேட்லேருந்து கரெக்டாக 30 days எல்லாமே லாக்கு. இப்போ இன்றைக்கி தேதி 7, இப்போ நைட்டு மிட் நைட்டு, ஸோ 7 ஆயிடுச்சு. அதனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே 8 மட்டும்தான் இருக்குது, 7 நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. இப்போது நாளைக்கு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 8 க்ளோஸ் ஆயிரும், 9 தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதனால இந்த டேட்டை மனசில் வச்சுக்கோங்க. அந்தந்த வாரம் இல்லை டெய்லி இதை நீங்கள் அடிக்கிற ப்ராக்டிஸ் கொண்டு வரலைன்னா இது வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். பட் அக்ராஸ் இந்தியா இதுதான் இனிமேல் சீரியஸாக ஃபாலோ பண்ண போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கும். அதனால் இதை தயவுசெய்து டே டு டேவாக ஆக்டிவிட்டியில் பழகிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டேட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இன்றைக்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காண்டம் டிஸ்ட்ரிபியூட்டர்னு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி போட முடியுமானா என்ட்ரி போட முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ப்ராடக்ட் நேமு, எந்த பேட்ச், என்ன குவான்டிட்டி, என்ன டிஸ்பென்ஸ், இது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் கழிஞ்சு போயிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லூப்ரிகேட்டட் காண்டம் அப்படின்ன உடனே இங்கே ஏற்கனவே இன்வென்ட்ரியில் ஆட் பண்ணியிருக்கோம். இன்வென்ட்ரியில் ஆட் பண்ணாமல் இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளேல வராது. நம்ம எப்படி இன்வென்ட்ரியில் ஆட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
ஸோ இங்கே 3 பேட்சில் நம்மளுக்கு வந்திருக்கு, அந்த 3 பேட்சில் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த பேட்ச் வைஸ் வந்ததை நீங்கள் தயவுசெய்து இனிமேல் டிஏயில் பேட்ச் வைஸ் உங்கள் ஸ்டாக்கை வந்து அடுக்கி வச்சுருங்க. எந்த ஸ்டாக் வெளியில் போதோ அந்த ஸ்டாக்கில் இருந்து தான் நீங்கள் இங்கே மைனஸ் பண்ணிகிட்டே வர முடியும், லிக்விடேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். நீங்கள் பேட்ச் நம்பரை மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே யாருக்கு எது போச்சுன்னு தெரியாது. ஸோ இப்போ இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 பீஸ் இருக்குது. ஸோ நம்ம வேறு பேட்ச் நான் சூஸ் பண்ணுறேன்னா 10,000 பீஸ் இருக்குது. அதில் இன்னொரு பேட்சில் வந்து 39,000 பீஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ கொடுக்குறோம், ஒரு 10 கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே மறுபடியும் இந்த ஆக்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அடுத்து வேறு காண்டம் இருக்கா இல்லையா அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ இது எதுவுமே இல்லை, ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே டிஸ்பென்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காண்டம் என்ட்ரி வந்து மந்த்லி ஒன்ஸ் போடுங்க, வீக்லி போட வேணாம். வீக்லி போடுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 1000 டார்கெட் இருக்குது அப்படின்னா 1000 பேர் ஆன்கோயிங்கன்னா 1000 பேருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இல்லை 2 தடவை என்ட்ரி போடுறது 2000 தடவை அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி போடணும். அதனால் இப்போதைக்கு மந்த்லி ஒன்ஸ் போடுங்க, அந்த மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்றத போடுங்க. நான் டிஸ்பென்ஸ் கொடுத்துறேன். இப்போ டிஸ்பென்ஸ் கொடுத்தேன்னா இவங்களுக்கு 10 காண்டம் கொடுத்தாச்சுன்னு வரும். ஸோ இப்போ சிஎஸ்எம் நம்ம காண்டம் சோஷியல் மார்க்கெட்டிங் இருக்குங்களா, இதை தான் எல்லாருமே எஸ்சிஎம் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது ஒரிஜினல் பேர் சிஎஸ்எம், காண்டம் சோஷியல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் அதுக்கு பேர். ஸோ இது கொடுத்தீங்கன்னா அது ஜஸ்ட் டிக்கு தான், அது வந்து எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்த அப்படின்லாம் இல்லை. யாருக்கு சிஎஸ்எம் சோஷியல் மார்க்கெட்டிங் காண்டம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் இங்கே கேப்சர் ஆகும். இது கொடுத்தா இல்லைன்னா அதை செக் பாக்ஸ் எடுத்து விட்ருங்க. அதர் டீட்டெயில்ஸ் இது ரொம்ப முக்கியம். இதுதான் 1-to-1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1-to-1 1 to குரூப்பாக காண்டம் எப்படி கொடுத்தீங்க, 1-to-1 தான் கொடுத்தேன். காண்டம் ரிப்போர்ட்டட் லாஸ்ட் செக்ஸில் நம்ம சிம்ஸில் இருக்கும் தெரியுமா, காண்டம் யூசேஜ் லாஸ்ட் செக்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஸோ அது எஸ் ஆர் நோவா அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே நீங்கள் இதை சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரமேஷ்க்கு 10 காண்டம் கொடுத்தாச்சு இந்த மாதம். சரியா? ஸோ இதுதான் வந்து கமாடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இங்கே இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்ம கட்டாயம் இன்வென்ட்ரியில் ஆட் பண்ணியிருக்கணும். இந்த இன்வென்ட்ரியில் போய் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை இன்வென்ட்ரியில் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை நம்ம அதுக்கு அடுத்து பார்ப்போம். இப்போது இந்த சர்வீசஸில் அடுத்து இருக்கிறது கவுன்சிலிங். ஸோ இந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் மாதிரியே தான், அப்கமிங் மிஸ்டு ரெக்கார்டு அதே மாதிரி தான் கவுன்சிலிங்கும் அப்கமிங் இருக்கும், மிஸ்டு கவுன்சிலிங் இருக்கும், ரெக்கார்ட் கவுன்சிலிங் இருக்கும். ஸோ இப்போ ரமேஷ்க்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், நம்ம ஏற்கனவே அந்த ஒரு ரமேஷ்க்கு தான் டெமோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரமேஷ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் பட்டன் இதை கிளிக் பண்ணாலுமே இந்த ரெக்கார்ட் கவுன்சிலிங்க்கு தான் போகும் அது. ஸோ இதை இப்போ நம்ம கவுன்சிலிங் ரமேஷ்க்கு கொடுக்க போகிறோம். ரெக்கார்ட் கவுன்சிலிங்க்கு வந்துருச்சு. என்ன கவுன்சிலிங் கொடுக்குறோம், இன்றைக்கி டேட்டில் டைப் ஆஃப் கவுன்சிலிங் எத்தனை இருக்குது, ஹை ரிஸ்க் பிஹேவியர் கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம், இவருக்கு ரிஸ்க் அசஸ்மெண்ட் கவுன்சிலிங் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் எஸ்டிஏ கவுன்சிலிங் கொடுக்குறோம், ரிஸ்க் ரிடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிஃபிலிஸ் ஸ்க்ரீனிங், ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா இவ்வளோது இங்கே வந்துடும். கவுன்சிலர் காண்டம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி தான் இந்த பொம்மையை கிளிக் பண்ணிங்கன்னா காண்டம் டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான அந்த டேபிள் போகும். அங்கேருந்து நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம கவுன்சிலர் மேக்ஸிமம் காண்டம் கொடுக்கறது இல்லை, கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இங்கே இன்றைக்கி டேட்டு ஒரு மாதம் கழித்து வர மாதிரி அடுத்த கவுன்சிலிங் டேட் இருக்கும். இங்கே ரிமார்க்ஸ் கவுன்சிலிங் அப்பார்ட் ஃப்ரம் இந்த டைப் ஆஃப் கவுன்சிலிங் தவிர இங்கே என்னெல்லாம் ரிமார்க்ஸ் நீங்கள் அடிக்க விரும்புனீங்க, இவர் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போடலாம், இல்லை ஏதாவது ஒன்று சம்திங் என்னமோ ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றது அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் செஷன்ஸில் நீங்கள் எதுவும் சொல்ல செஷன் எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி இதில் சிம்பிளாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துடலாம். டியூரேஷன் வந்து மினிட்ஸில் கொடுக்கணும். இது வந்து ஒரு 20 minutes அப்படின்னு, இது ஹவர் கிடையாது, மினிட்டில் இருக்குது. ஸோ அதனால் 20 நிமிஷம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு சேவ் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அகைன் இது சேவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோன்னா கோ டு பெனிஃபிஷரி போனீங்கன்னா ரமேஷ் இங்கே இருக்குது. இந்த ரமேஷில் இதில் போயிட்டு சர்வீஸ் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் அசஸ்மெண்ட் டன், கவுன்சிலிங் என்னைக்கு டேட்டில் பண்ணோம், இங்கே மேலே சூஸ் பண்ணலை, கவுன்சிலிங் கொடுத்தோமான இங்கே அசஸ்மெண்ட் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த சர்வீஸ் கேலண்டரில் இப்போ போய் இங்கே கவுன்சிலிங் இங்கே இருக்குது. ஸோ கவுன்சிலிங் சூஸ் பண்ண உடனே 7ஆம் தேதி கவுன்சிலிங்கும் கொடுத்துருக்கோம், வந்துருச்சா. இதை கிளிக் பண்ணால் நம்ம அங்கே சூஸ் பண்ணோம்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட், எஸ்டிஐ இது எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த கேலண்டரில் இங்கே என்னென்ன ரெஃபர் பண்ணியிருக்கோமா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோமா, ஸ்க்ரீனிங் பண்ணோமா, கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக என்னெல்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் வரும். இப்போ கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இல்லை, அதனால் வரல. ஸோ இதெல்லாம் வந்து சர்வீசஸில் உண்டு. ஸோ இந்த சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட், கவுன்சிலிங் இது ரெண்டும் வந்து கவுன்சிலருடைய வேலை. ஸோ நீங்கள் அந்த கவுன்சிலர் லாகின் ஐடியில் போயிட்டு இது ரெண்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது உங்களுடைய முக்கியமான வேலை.
ஸோ த்ரூ சோச் மூலமாக தான் ரெஃபரலே பண்ண போகிறோம் ஐசிடிசிக்கும் டிஎஸ்ஆர்சிக்கும். இப்போது இந்த ஜூன் மாதம் ஒரு டியூ இருக்குது, அந்த ஹெச்ஆர்ஜியோட ஒரு நம்பரை எப்படி சென்டருக்கு ரெஃபர் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவங்க ஐடி நம்பர் 37422113F02112. ஸோ இவங்க மீனா. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் செக் பண்ணது. ஸோ இந்த பெர்ஃபார்ம் ஸ்க்ரீனிங்கில் அவங்க பேர் ஐடி நம்பர் இதை காப்பி பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே செலக்ட் இன்ஃபர்மேஷன், ஹெச்ஐவிக்கு எந்த இன்ஃபெக்ஷனுக்கு வரும், ஸ்க்ரீனிங். இப்போது கடைசி இருக்குது பார்த்தீங்கன்னா ரெஃபரிங் ஃபார் டெஸ்டிங் அட் ஐசிடிசி. ஸோ இப்போ தான் நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ அந்த ரெஃபர் பண்ணுறது அப்படின்றது இங்கே ரெஃபர் கொடுத்தோன்னே இந்த டேட்டெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா இப்போ தான் ஐசிடிசிக்கு நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க த்ரூ சோச் மூலமாக. இதை கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுக்கணும். இங்கே சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் டேப் இருக்கு இல்லையா, ஸ்க்ரீனிங்க்கு அடுத்து இந்த ரெஃபரல் டேப்பில் போயிட்டு இந்த மீனாவோட பேர் இங்கே வந்துருச்சா. ஸோ மீனாவோட பேர் பிஎஸ்டி ஐசிடிசிக்காக ரெஃபர் பண்ண போகிறோம். இன்னும் ரெஃபரல் கம்ப்ளீட் ஆகலை, இப்போ தான் ரெஃபரல் பண்ண போகிறோம். இங்கே பெண்டிங் இருக்குது ஸ்டேட்டஸ். எந்த சென்டர் ரெஃபர் டு எங்கே அப்படின்றத நம்ம இன்னும் சொல்லவே இல்லை, இப்போ தான் சொல்ல போகிறோம். எந்த தேதியில் அப்படின்றதையும் நம்ம இன்னும் சொல்லலை. ஸோ இது மீனாக்கு இங்கே ஒரு ஆக்ஷன் பட்டன் இருக்கா ரெஃபரலுக்கு, இந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும். சப்போஸ் நான் தப்பாக கொடுத்தேன் சார் ரெஃபர் பண்ணுன்னா டெலிட் பட்டன் இருக்குது, அதை டெலிட் கொடுத்தீங்கன்னா போயிடும். இங்கே டேட் ஆஃப் ரெஃபரல். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு 1 வீக்குக்கு மட்டும்தான் நீங்கள் டேட் வந்து ரெஃபர் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி தேதி 7னா 16ஆம் தேதிக்குள்ளே இந்த மீனா அந்த நம்ம எந்த சென்டருக்கு ரெஃபர் பண்ணுறோமோ அங்கே போயிடணும். இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஜிஹெச்சில் போயிட்டாங்க, ஐசிடிசிக்கு போயிட்டாங்க சார் நீங்கள் ரெஃபர் கொடுங்கன்னா அவங்கள அங்கே உட்கார வச்சுட்டு நீங்கள் ரெஃபரல் கொடுத்துட்டு டைரெக்டாக அந்த கவுன்சிலரை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிற சொல்லலாம். இல்லை நீங்கள் நாளைக்கு போகிறாங்க நாளை கழிச்சு போகிறாங்க அப்படின்னா இந்த இதை கொடுத்துக்கோங்க மேக்ஸிமம். ஸோ இந்த என்னைக்கு டேட்டோ அந்த டேட்டுக்குள்ளே அவங்க போய் ஆயிடணும். சரியா, மேக்ஸிமம் டேட்டு. இப்போ நான் மேக்ஸிமம் டேட்டு 16 கொடுத்துட்றேன். ஸோ 16ஆம் தேதி எங்கே ஃபெசிலிட்டிக்கு போக போகிறாங்கன்றது. இந்த ஃபெசிலிட்டி செலக்ட் பண்ணுறதுல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஐசிடிசியும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் டிபிஎம் கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் சென்டருடைய ஐசிடிசி பேரெல்லாம் வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எம்என்இ பக்கத்தில் சிஸ்டம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. சோச்சில் எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ இவங்க வந்து நம்ம எங்கே ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா தேவக்கோட்டைக்கு வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு 3 லெட்டர் நீங்கள் மினிமம் அடிக்கணும். நீங்கள் பாருங்கள் தேவக்கோட்டைன்னு நான் தேவ்னு அடித்தேன், அஸ்ஸாமில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் காமிக்குது, அதனால் நம்ம ஃபுல்லாக அடிச்சிடலாம். தேவக்கோட்டைன்னு கூட அடிக்க முடியாது சில சமயம். தேவக்கோட்டா இங்கே பாருங்கள் தேவா மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாடு சிவகங்கை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேவக்கோட்டை. ஸோ தேவக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரும். சரியா, இதுதான். இதை சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெஃபர் டு எங்கே இருக்குது, மீனா தமிழ்நாடு சிவகங்கையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெஃபர்டு வந்துச்சு. இங்கே பெண்டிங்னு வருது. அடுத்து என்னென்னா நான் இன்னொரு ஐடியில் ஓப்பன் பண்ணி ஐசிடிசி ஐடியை வாங்கி வச்சுருக்கேன், நான் ஓப்பன் பண்ணி அதில் காமிக்கிறேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலர் வந்து இது இன்வர்ட் ரெஃபரலாக இந்த பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் இந்த பெனிஃபிஷரியில் பார்த்தீங்கன்னா இன்வர்ட் ரெஃபரல்னு ஒரு இது இருக்குல்ல, இதே மாதிரி தான் அவங்க சோச்சும் இருக்கும். இந்த இன்வர்ட் ரெஃபரலில் இந்த மீனாவோடைய பேர் போய் அங்கே நிற்கும். ஸோ அப்போ அவர் நம்ம மீனா போனதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி அது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு வீடியோவே ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரெஃபர் பண்ணியாச்சு. எதுக்கு பண்ணியிருக்கோம், ஐசிடிசிக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இதே சார்ஜை வந்து நம்ம இப்போது டிஎஸ்ஆர்சிக்கு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ டிஎஸ்ஆர்சிக்கு திரும்ப பர்ஃபார்ம் ஸ்க்ரீனிங் அதே மெத்தட் தான். ஸோ மீனா இப்போது இங்கே வந்து சிஃபிலிஸ் ரெஃபரிங் ஃபார் டெஸ்டிங் அட் டிஎஸ்ஆர்சி. மொதல் ஐசிடிசின்னு இருந்துச்சு, இப்போ டிஎஸ்ஆர்சின்னு இருக்குது. டிஎஸ்ஆர்சி சூஸ் பண்ண அந்த டேட்டு போயிடணும், அது போகலை. பட் நீங்கள் பண்ணாதீங்க, இது வந்து சாஃப்ட்வேரில் இருக்கிற ப்ராப்ளம், அதனால் அதை மறந்துடுங்க. இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா எங்கே போகும், ரெஃபரல் டேப்புக்கு போகும். ரெஃபரல் டேப்பில் எங்கே இருக்கும், மீனாவோட பேர் வந்திருக்கும். முதல்ல மீனா பேர் எங்கே இருந்துச்சு, பிஎஸ்டி டிவிஷன் ஐசிடிசி ஃபெசிலிட்டி. இப்போ பிஎஸ்டி டிவிஷன் டிஎஸ்ஆர்சி ஃபெசிலிட்டி. ஸோ இப்போ தேவக்கோட்டை வந்து இது ஐசிடிசி, அங்கே இருக்கிற டிஎஸ்ஆர்சிக்கு ஒரு சர்ச் பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிஃபிலிஸ் டெஸ்ட்டுக்கு ஆர்எம்சிக்கு ரெஃபர் பண்ண முடியாது, சிஃபிலிஸ்க்கு ரெஃபர் பண்ணாலே அவங்க ஆர்எம்சியும் சேர்த்து பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே ஆக்ஷன் போயிட்டு
டேட் ஆஃப் ரெஃபரல் 16ஆம் தேதி கொடுத்தோன்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் உள்ளது 16. இப்போது அங்கே வந்து இதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேவகோட்டை. ஸோ இது வந்து டிஎஸ்ஆர்சியோடைய பேர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேவகோட்டைன்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேவகோட்டைன்றது வந்து டிஎஸ்ஆர்சி, தமிழ்நாடு சிவகங்கை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேவகோட்டைன்றது வந்து ஐசிடிசி. ஸோ இது தாங்க ரெஃபர் பண்ணுற மெத்தட். ஸோ நம்ம ஸ்க்ரீனிங் டேப்பில் போயிட்டு பர்ஃபார்ம் ஸ்க்ரீனிங்கில் கடைசியில் உங்களுக்கு ரெஃபரிங் டு ஐசிடிசி, ரெஃபரிங் டு டிஎஸ்ஆர்சின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ரெஃபரல் டேபுக்கு வந்துடும். அங்கே வந்ததுக்கப்புறம் அது இந்த ஆக்ஷன் பட்டனை யூஸ் பண்ணி இது பண்ணலாம். இப்போ நான் இந்த அனுப்பிச்ச 2 பேரும் போய் சேரலை, ரீச் ஆகலை அந்த டேட்டுக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இதாயிரும். நீங்கள் இங்கே என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், இதை டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆக்ஷனை கேன்சல் பண்ண எல்லாமே இங்கே இருக்கும். இதெல்லாம் டெஸ்டிங்காக நாங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணது. இதுக்கப்புறம் ரெஃபர் டேபிள் அவ்வளோதான். இங்கே ரெஃபர்டு இன்னு நம்மளுக்கு யாராவது அனுப்பிச்சிருந்தாங்கன்னா வரும். டியூ ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் அவுட், இதெல்லாம் வந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணதில் வெயிட்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்தது. அதாவது ஒரு டிஐலேருந்து இன்னொரு டிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் அவுட் எப்படின்றது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இன்வென்ட்ரி, ஸோ குயிக்காக இன்வென்ட்ரியை முடிச்சிட்டோம்னா இந்த வீடியோ முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் நம்ம டைம் எடுத்துட்டோம். ஸோ பிஃபோர் இன்வென்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதையும் பார்த்துடலாம் கையோட. இப்போ பெனிஃபிஷரி லிஸ்ட் இருக்குது. இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் அதாவது நம்மளுடைய மொதல் லைன் லிஸ்ட் இருக்குது. இதில் போயிட்டு இங்கே ஆக்டிவ் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அந்த ரமேஷ், அவருங்க போயிட்டு அவங்க எடிட் பண்ணுறோம். இந்த எடிட் பண்ணிவிட்டு கடைசி கீழே எடிட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் அவுட்டில் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரையில் 3-4 டிஐ இருக்குது. இந்த டிஐலேருந்து எனக்கு பிடிக்கல, நான் அந்த டிஐக்கு போயிட்டேன், இனிமேல் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட்டாங்க, நான் கடலூரில் இருந்தேன் இப்போ பாண்டிச்சேரிக்கு போயிட்டேன், இனிமேல் நான் அங்கே தான் இருப்பேன், இங்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை திருநெல்வேலியிலேருந்து நான் கன்னியாகுமரிக்கு போயிட்டேன்னு சொல்கிறாங்க, சேலத்துலேருந்து ஈரோடு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஈஸி, நம்ம என்ன பண்ணோன்னா அவங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு அவங்கள எடிட் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் அவுட் எஸ் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் இந்தியாவில் வந்து ஹெச்ஆர்ஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ சேலமில் இருக்கிற டிஜிஸ்லாம் நிறையா வந்து பெங்களூர் போயிடுவாங்க, அங்கே இருக்கிற டிஜியோட சிபிஓஸில் நிறைய பேர் ரிஜிஸ்டர் ஆகிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே தான் பண்ணுறோம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே. எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறாங்க, சிவகங்கையிலேருந்து தமிழ்நாடு பூரா இருக்குது, சென்னைக்கு போகிறாங்க அப்படின்னா சென்னையை கொடுத்துறேன். சென்னையில் எந்த டிஏக்கு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, இல்லை அவங்க எந்த டிஏக்கு போகணும், அப்போ அந்த எந்த ஏரியாவில் இருக்காங்க, அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் டிஏ என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு தெரியாதே அப்படின்லாம் ஒன்றும் நினைக்க வேணாம். இங்கே ஃபெசிலிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா சென்னையில் இருக்கிற அத்தனை டிஐ பேரும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஏஆர்எம், ப்ரோசிகா, டாக்யூ சென்னை, ஹோப்பர்ஸ் ஃபவுண்டேஷன், சகோதரன் யூனிட் 1-2. ஸோ சென்னையில் எத்தனை டிஐ இருக்குது, ஸோ அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க, எங்கே போகிறாங்களோ அவங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த டிஐக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணீங்களோ அந்த டிஐயோடைய இந்த இன்வெர்ட்டில் போய் உட்காரும். இது வந்து நம்ம அதை நான் சேவ் பண்ணாதனால கன்ஃபார்ம் கேட்குது. ஆமாம், வெளியில் வரேன் டெமோக்காக. ஸோ இந்த இன்வெர்ட் ரெஃபரலில் போய் அது உட்காரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ இன்வெர்ட் ரெஃபரல் இருக்குது. அதாவது சிவகங்கையில் டெமோ பண்ணி பார்க்கும்போது பண்ணது, சிவகங்கை ஐசிடிசியிலேருந்து வந்தது இதெல்லாம். இது திருப்புவனம் ஐசிடி பிஹெச்சிலேருந்து வந்தது, ஹெச்ஆர்ஜி அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் எங்கேருந்து ஹெச்ஆர்ஜியை வந்து அனுப்பலாம். இப்போ ஐசிடிசிக்கு போகிறாங்க, டிஐயில் பதிவு பண்ணல, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, ஒரு ஹெச்ஆர்ஜின்னு தெரிய வந்துருச்சு அது அப்படின்னா அந்த ஐசிடிசி கவுன்சிலர் நம்ம டிஏக்கு இதே மாதிரி சோர்ச்சில் இருந்து அவங்கள நம்மளை ரெஃபர் பண்ணி விடலாம். ஸோ அது எல்லாமே இந்த இன்வெர்ட் ரெஃபரில் வரும். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்த்து இந்த யூஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். ஸோ இப்போது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் இவங்க பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். மற்றபடி நம்ம ஃபீல்டில் ஆஸ் யூஷுவல் அவங்க மீட் பண்ணி ஃபார்மியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இதை வந்து நம்ம என்ட்ரி போட்டுருக்கோம். சரிங்களா? இங்கே நம்ம இந்த கிளிக் இருக்குல்ல, இந்த கிளிக்கை கொடுத்தோம்னா அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அக்செப்ட் பண்ணும்போது அடுத்து யூஐடி மற்ற ப்ராசஸ் அது வந்து ஆட் பெனிஃபிஷரியில் போய் நிற்கும். மற்ற எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு சூரிய தேவியை நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது வியூ டீட்டெயில்ஸ், இதை நான் அக்செப்டட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கா, பெனிஃபிஷரி ஆட் பண்ணுறது அதில் வந்து நிற்கும். பேர் மற்ற விஷயங்கள் யூஐடிலாம் அதுவே இருக்கும், ஏன்னா அங்கேருந்து ரெஃபர்ட் ஆகி வர்றதுனால. அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே நம்ம இங்கே ஃபில் பண்ணி வச்சிடணும். ஸோ இதுதான் ஒரு டிஐ வந்து இன்னொரு டிஐக்கு அனுப்புறது. ஓகே, இப்போ அடுத்து கடைசியாக இன்வென்ட்ரி. ஸோ இப்போ இந்த இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி ப்ராடக்ட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் நியூ ரெக்வஸ்ட் ஃபார் குட்ஸ், அப்புறம் ரீலொகேட்டு, ரிசீவ், ரீகன்சில், இவ்வளோ இது இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்சி லூப்ரிகேட்டட் காண்டமும் ஹோல் பிளட் ஃபிங்கர் பிரிண்ட் கிட்ஸ் இது ரெண்டும் இருக்குது. நம்ம இவங்க ஏற்கனவே ரிசீவ் பண்ணி வச்சுருக்காங்க.
இது எப்படி பண்ணுறது? இங்கே இன்வென்ட்ரி ஏற்றுனீங்கன்னா தான் நீங்கள் காண்டம் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம சர்வீஸ் டேப்பில் இருக்கிறதுல நம்ம கொடுக்க முடியும், லிக்விடேட் பண்ண முடியும். இங்கே சர்வீசஸில் காண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா, இது நீங்கள் கொடுக்கணுன்னா அந்த இன்வென்ட்ரியில் போய் இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இதை எங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா ரிசீவ்னு ஒரு டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோது வருது. ஃப்ரம் சப்ளையர்ஸ்லேருந்து வருதா, சப்ளைஸ்ல வந்துன்னா அந்த எஸ்டிஎன் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர்லாம் கொடுக்கணும். நம்மளுக்கு சப்ளைஸை பொறுத்தளவுக்கு சாக்ஸில் இருந்து தான். ஃப்ரம் சாக்ஸில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொரியர் இதில் தான் வருது, நம்ம இந்த போஸ்டல் இதில் வரும். ஸோ அதை நம்ம ரிசீவ் பண்ண முடியாது இப்போதைக்கு, நம்மளுக்கு இன்னும் அதெல்லாம் என்ட்ரி போட ஆரம்பிக்கல. அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே இந்த ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் சோர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அன்ரிஜிஸ்டர்ட் சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த சோர்ஸ் நேம், இது இங்கே என்னென்னா டிரான்சாக்ஸ்னு அடிங்க. ஃபஸ்ட்டு 3 லெட்டர் அடிச்சாங்களே அது தேட ஆரம்பிச்சிடும். சோர்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா சாக்ஸு எல்லா டேப்க்கும் இருக்குது. தமிழ்நாடு டேப்க்கும் இன்னும் அதில் லிங்க் பண்ணலை, சாக்ஸோடது மட்டும் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டிரான்சாக்ஷனு கொடுத்த உடனே அது என்ன பண்ணும், சுற்றிட்டு இங்கே டிரான்சாக்ஸ் வரும். இத்தனை டிரான்சாக்ஸ் அடிச்சுருக்காங்க, நீங்கள் முதல்ல மட்டுமே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்தியா பாந்தியன் ரோடு 17, நம்ம 417 அட்ரஸ் இங்கே எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகிருக்கனால அவங்க திருப்பி படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த டிரான்சாக்ஸ் கொடுத்துட்டு ப்ரொசீடிங் ரிசீவிங் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து இங்கே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது அட்ரஸ் தப்பு, அது எந்த சாக்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவதுல 3வதுலேயும் இருக்கும், அதுதான் கரெக்டானது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து டிரான்சாக்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ண போகிறீங்க. ரிசீவிங் இன்ஃபர்மேஷன், ஃபைண்டு ப்ராடக்ட்ஸ். இங்கே என்ன ப்ராடக்ட் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம், காண்டம் இப்போ நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா இங்கே லூப்ரிகேட்டட் காண்டம்னு வரும். ஸோ அதை கொடுத்த உடனே கீழே அது ஓப்பன் ஆகும். ஸோ பேட்ச் நம்பர் என்ன, மேனுஃபேக்சரிங் டேட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு, எவ்வளோ குவான்டிட்டி வந்துச்சு, டேமேஜஸ் எது இருந்துச்சா அப்படின்றத ஆட் கொடுத்துடணும். ரிமார்க்ஸுக்கு நீங்கள் இங்கே என்ன வேணாலும் டைப் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரிசீவிங் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இங்கே இது ஆட் ஆயிரும். இங்கே ஆட் ஆயிடுச்சா? ஸோ இதை போய் இங்கே ஆப்ஷனில் ரிவ்யூவில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை லிஸ்ட்டு இங்கே நாங்கள் மொத்தம் 3 பேட்ச் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மொத்தம் 3 பேட்சில் எது எது இருக்குது அப்படின்றது, டோட்டல் குவான்டிட்டி என்னன்றதை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? இப்போது திரும்ப இந்த இன்வென்ட்ரியில் ரிசீவ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்டு சோர்ஸு, இங்கே வந்து டேப்கியூலேருந்து இப்போ நம்ம டைவர்ட் பண்ணுறாங்கன்னா அட் ப்ரெசன்ட் நம்ம டேப்கியூ இன்னும் இங்கே கொடுக்கல. தமிழ்நாடு டேப்கியூ, தமிழ்நாடு தவிர மற்ற இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட் டேப்கியூலாம் அதில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம அது பண்ணலை, கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இது டேப்கியூ வேறு தான் இருக்குது. இது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணால் கூட அது வேறு ஏதோ ஹிமான் நகர் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு குஜராத்தோடது காமிக்குது, அதனால் இது தேவையில்லை. ஸோ நீங்கள் இப்போதைக்கு எல்லாமே டிரான்சாக்ஷனே போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம அதை வச்சு தான் பண்ண முடியும். இப்போது அடுத்து டிரான்சாக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டாவது கொடுத்து பார்ப்போம். ரெண்டாவது வந்து 417 பாந்தியன் ரோடு கரெக்டாக இருக்க அட்ரஸ். ஸோ இந்த ப்ரொசீடிங் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த தடவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி கிட்டு வாங்க போகிறோம். ஹெச்ஐவி கிட்டு வாங்குறோம்ல, சிபிஎஸ் ஹெச்ஐவி கிட்டுன்னு போட்டிங்கன்னா வராது. ஸோ இது எப்படி இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னா ஹோல் பிளட் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஹோல்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். ஹோல் பிளட் ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். பேட்ச் நம்பர், இது மேனுஃபேக்சரிங் டேட்டு, இதெல்லாம் ஃபில் பண்ணி ரிமார்க்ஸ் வாங்கிட்டு கம்ப்ளீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். ஸோ சிபிஎஸ் கிட்டு நீங்கள் டேப்கியூலேருந்து வாங்குறீங்கன்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் இதை என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே போயிட்டு இது பண்ணலாம். ஸோ ரிசிப்ட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃப்ரம் சப்ளையர்ஸ் அன்ரெஜிஸ்டர்டு இதில் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளவு இருக்குது. ஸோ லூப்ரிகேட்டட் காண்டம் இவ்வளோ வாங்கியிருக்கோம், ஹோல் பிளட் ஸ்டாக் இவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த ரீகன்சில் இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு அது. ஸோ இந்த இதை பொறுத்தளவுக்கு இன்வென்ட்ரியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு அந்த அன்ரிசீவ்டில் போயிட்டு அன்ரெஜிஸ்டர்ட் அந்த சோர்ஸில் மட்டும் போய் பண்ணுங்கள். ஃப்ரம் கன்சைனி மேபி சப்ளையர்ஸ்லேருந்து டேரெக்டாக வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சோஷியல் மார்க்கெட்டிங் காண்டம் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் இங்கேயே நம்ம அடித்து இது பண்ணிக்கலாம், நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். பட் இது எதுவுமே அங்கேருந்து வந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ஃப்ரீ காண்டமும் இது மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு. ஸோ நம்ம ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றது, இப்போ டெய்லி இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது இன்னும் ரிப்போர்ட்ஸ் வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம எல்லா டேட்டாவும் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போதைக்கு என்ன இருக்கோ அது மட்டும்தான். இப்போ ஸ்டாக்கு கமாடிட்டிஸ் நம்ம ஏற்றிருக்கோம், ஸோ அந்த இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ரிப்போர்ட் செக்ஷனில் இப்போ நம்ம ஏற்றின காண்டம்
என்ன அப்படின்றது 3 பேட்ச் காண்டம் ஒரு கிட்ஸு இதுதான் இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு இருக்குல்ல, இந்த டேஷ்போர்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். இந்த ஃபில்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டைப்பாலஜி இருக்கும், FSW MSM டிரான்ஜெண்டர். ஸோ நம்ம டேஷ்போர்டில் டேட்டா எந்த மாதிரி நம்மளுக்கு வேணும், எஃப் மட்டும் காமிக்கணும் அப்படின்னா இந்த மேலே இருக்கிறது ஃபிக்ஸட், அது டிஐயோட டேட்டா காமிக்கும். இப்போ நான் இங்கே எஃப்ஐ மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் அப்ளை கொடுத்தேன்னா கீழே இருக்கிற பார் அந்த ஆன்கோயிங் HIV டெஸ்டிங் இதெல்லாம் FSWக்கு மட்டும் எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றது அந்த பார் டயக்ராம் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி டைப்பாலஜி வைஸ் வேணும்னாலும் அடுத்ததுலேருந்து நீங்கள் இந்த டைப்பாலஜி வைஸும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, இங்கே நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேட்டகரி இருக்குது. இதில் KPI டேஷ்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் டியூ லிஸ்ட் இருக்குது, கவுன்சிலிங் டியூ லிஸ்ட் இருக்குது, ரிஸ்க் அண்ட் வல்னரபிலிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கு. ஸோ FSW மட்டும் இவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, 443 பேர் இருக்காங்க. ஸோ இந்த டேஷ்போர்டில் இருக்கிறது எல்லாமே எஃபோடது மட்டும் காமிக்கும், கீழே வர்றது எல்லாமே. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபில்டர் வருது. ஸோ இந்த ஃபில்டர் நம்ம இப்போ எடுத்துகிட்டு ஓவரால் மொத்தமாக அப்ளை கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா KPI டேஷ்போர்ட் டவுன்லோட்ஸ் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இந்த டவுன்லோட் இந்த விஷயங்கள் இதுலேயும் பார்க்க முடியும், எல்லாருடைய இதுலேயும் பார்க்க முடியும். இப்போது நான் இதை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த பிடிக்கு ஒன்று ஓப்பன் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த இதில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ லாக் அவுட் கூட பண்ண தேவையில்ல, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இங்கே இப்போ ரொம்ப நேரமாக நம்ம இந்த மாதிரி இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும். ஸோ இதில் வந்து நான் எனக்கு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தேன், TSU Jega TSUJ 37994. ஸோ இப்போ இந்த ஐடி பார்த்தீங்கன்னா என்னோட பேர் போட்டு TINGO ரிப்போர்ட் வியூவர். ஸோ இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்கள் பிடிக்கு அசைன் பண்ணிவிட்டு இந்த பாஸ்வேர்டை கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தோம். எதுக்காக சொன்னோம் அப்படின்னா நம்ம அவங்க என்னென்ன ரிப்போர்ட்ஸ் பார்க்குறாங்க, உங்கள் ரிப்போர்ட்ஸ் அப் டு டேட் அவங்களும் ஆன்லைனில் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த ரிப்போர்ட் வியூவரோட இதில் டேப்பில் பாருங்கள், 2 விஷயம் தான் இருக்குது. ரிப்போர்ட்ஸ் இருக்கும், டேஷ்போர்ட் இருக்கும். நம்ம அந்த ரிப்போர்ட்ஸை இன்னும் கொடுக்கல. ஸோ இந்த டேஷ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதை ஒன்றா ஓப்பன் பண்ணியே அந்த NGO PD இந்த மாதம் டார்கெட்டு அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையா, நியூ ஐடி கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையா, எவ்வளோ ட்ராப் அவுட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க HIV டெஸ்டிங் அந்த MNE வேலை பார்த்துருக்காரா, அந்த MNEயோட டெஸ்டிங்கெல்லாம் இங்கே அடிச்சிட்டாங்களா இல்லையான்றதை அவர் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டே வந்து இந்த டேஷ்போர்டை மட்டுமே அவர் டவுன்லோடும் பண்ண முடியும். இந்த டேஷ்போர்டை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அவர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு, உங்கள் PD ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக் இருக்கா இல்லையா, எவ்வளோ 1-to-1 பண்ணாங்க. நம்ம அப்போ அதை பார்த்தீங்க இல்லையா, ஒரே ஒரு கவுன்சிலிங் கொடுத்தோம் டெமோக்கு, ஒரு கான்டாக்ட் ஏற்கனவே இருந்துச்சு, ஒரு 1-to-1 ஏற்கனவே இருந்தது, அது கொடுத்தோன்னே இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இந்த மாதம் இவ்வளோ தான் 1-to-1 பண்ணீங்களா, இவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தீங்களான்றதை அந்த PD வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த NGO ரிப்போர்ட் வியூவர்ன்ற ஐடியை வந்து நீங்கள் PDக்கு வந்து அவங்க பேரில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இந்த டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே KPI டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து மினிமமாக நம்மளுக்கு வந்து எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் டேட்டா கேட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து HIV இருக்குது. நான் அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பன். ஸோ இதில் வந்து ஒரு 4-5 இண்டிகேட்டரை மட்டும் எடுத்து அந்த டேஷ்போர்டை வந்து நேக்கோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து 2019 அப்படின்னு இருக்குது, ஆக்சுவலாக 2020ன்னு இருக்கணும். போன வருஷத்தோட இது 2019 தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த டேஷ்போர்ட், நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண டேஷ்போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இதில் இருக்கும். நம்ம என்ட்ரி முடித்த உடனே தாராளமாக அவங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ டில் டேட் எப்போ டவுன்லோட் பண்ணுறோமோ அந்த டில் டேட் வரைக்கும் டோட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு, PLHI எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆக்டிவ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ எவ்வளோ டார்கெட்டு, ஒவ்வொரு மாதமும் என்ன டார்கெட்டு, ஆன்கோயிங் எவ்வளவு, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ, ட்ராப் அவுட் எவ்வளவு, இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். HIV டெஸ்டிங் அண்ட் லிங்கேஜஸ் பொறுத்தளவுக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் பண்ணாங்க, எவ்வளோ ரியாக்டிவ், எவ்வளோ ARTக்கு போயிருக்கு, சிஃபிலிஸ் எவ்வளோ டெஸ்டட், ரியாக்டிவ், STI கேஸ் எவ்வளோ டிடெக்டட், எவ்வளோ ட்ரீட் பண்ணாங்க, RMC எவ்வளோ பண்ணாங்க, இதெல்லாம் என்ட்ரி போட்டிருக்காங்க இங்கே STI ட்ரீட்டடில். ஸோ இது அதுக்கப்புறம் கமாடிட்டிஸ், டிமாண்ட் எவ்வளோ, டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ, நீடில் சிரஞ்சு. ஸோ கமாடிட்டிஸ் நான் இன்வென்ட்ரி ஆட் பண்ண சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நீடில் டிஸ்ட்ரிபியூஷனையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அண்ட் கான்டாக்ட். ஸோ எத்தனை கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம்,
எவ்வளோ பேர் 1-to-1 பண்ணியிருக்கோம், டோட்டல் காண்டாக்ட் எவ்வளவு. ஸோ இது டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் வந்து என்ஜிஓ பிடிஓடதுலேருந்து எல்லாரோடதுலேயும் டவுன்லோட் பண்ணலாம். டேஷ்போர்டு இந்த டவுன்லோட் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. டியூ லிஸ்ட்டும் இப்போ இருக்குது. இந்த டியூ லிஸ்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி டியூ லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகுது. ஆனால் நம்ம இப்போதைக்கு இதை டவுன்லோட் பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் ஃபீட் பண்ணவே ஆரம்பிக்கல. ஃபீட் பண்ணால் தான் டியூ லிஸ்ட் நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும். அதே மாதிரி ரிஸ்க் அண்ட் வல்னரபிலிட்டி டியூ லிஸ்ட்டு இதுவும். இந்த டேஷ்போர்டவே அவங்க வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலாம். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி உங்களோட ரிவ்யூக்கோ மற்றதுக்கோ பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ஜிஓ வியூவருடைய டேஷ்போர்டு. இப்போது நான் அடுத்து அந்த ஐசிடிசியில் சொன்னேன் இல்லையா, அந்த ஐசிடிசியோட இதையும் ஃபைனலாக பார்த்துருவோம். ஓகே, இது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டோட ஐசிடிசியோட பாஸ்வேர்டு யூசர் ஐடி வாங்கினேன். ஸோ நம்பிக்கையின் பேரில் கொடுத்துருக்காங்க, கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க டிஎஸ் கிட்டலாம் கேட்டு தான் வாங்கினேன், டெமோ பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஐசிடிசியோடைய சர்ச்சோடைய மெயின் பேஜ். ஸோ ஐசிடிசி கவுன்சிலர் அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க திருத்தங்கல் கவுன்சிலருடையது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களுக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம எதுவுமே போக தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம சோர்ச்சில் எப்படி ரெஃபர் பண்ணுறது, ஐசிடிசி தேவகோட்டை ரெஃபர் பண்ணோம் இல்லையா, அப்போ ரெஃபர் பண்ணது எப்படி அப்படின்றது தானே இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ரெஃபர் பண்ணிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்வெர்ட் ரெஃபரில் வரும். இது வந்து நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க டிஐ 2 பேரை வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஎம்எம்கே அப்படின்ற என்ஜிஓ வந்து பிப்ரவரி மாதம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரீச் ஆகவே இல்லை அந்த ஹெச்ஆர்ஜி. இது வந்து நான் லாஸ்ட் டைம் டெமோக்காகவே அவங்க இதில் பண்ணது. அப்புறம் எம்ஏஎஸ்டபிள்யூவோடதும் இவங்களை 2ஓடதையும் டெமோ பண்ணோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இன்வெர்ட் ரெஃபரலில் இந்த டிஐயிலேருந்து வந்திருக்காங்கன்னு இங்கே வந்துடும். இப்போ நம்ம ஹெச்ஆர்ஜி உள்ளே வாக்கின் ஆனதுக்கப்புறம், அதாவது ரெஃபர் ஆகி அங்கே போனதுக்கப்புறம் இந்த சென்டருக்குள்ளே போன உடனே அந்த கவுன்சிலர் வந்து இந்த சோர்ச்சோட இதை ஓப்பன் பண்ணி அவர் கிராஸ் செக் பண்ணணும்னா இந்த யூஐடி பேஜ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டாருன்னா பெனிஃபிஷரி கார்டு வந்துடும். ஸோ இவர் பேர் கார்த்திக், இவர் வயசு என்ன, இவரோட அட்ரஸ் என்ன, இவர் டேட் ஆஃப் பர்த், இவர் என்ன படிச்சிருக்காரு, இதெல்லாம் வந்துடும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ஆக்குபேஷன்ஸ் வரைக்கும் வந்துடும். இது வந்தனால என்ன ஆகும்னா ஐசிடிசி கவுன்சிலருக்குமே ஒரு பெனிஃபிட் என்னென்னா, சோர்ச்சில் நம்ம ரெஃபரன்ஸ் ஸ்லிப் மேனுவலாக கொடுக்குறனால திரும்ப அவர் நம்ம எப்படி பெனிஃபிஷரி லிஸ்ட்டை ஆட் பண்ணுறோம், நியூ ஹெச்ஆர்ஜி ஆட் பண்ணுற மாதிரி அவங்களும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டில். ஸோ நம்ம சோர்ச் மூலமாக ரெஃபர் பண்ணுறதுனால ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கும் ரெஃபரல் 100% என்ஷூர் பண்ண முடியும். இன்னொன்று அவங்களுடைய ஒர்க்கிங் அந்த இதையுமே குறைக்கும். ஸோ அவங்களும் மேனுவலாக உட்காந்து எழுதிட்டு அப்புறம் டைப் பண்ணணும் சோர்ச்சில் அப்படின்றது ரொம்ப பெரிய வேலை. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க டேரெக்டாக அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து அவங்கள யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போது இந்த கார்த்திக்ன்றது உள்ளே போயிட்டாங்க. இப்போ இன்றைக்கே வந்துட்டாங்க அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ அந்த கார்த்திக் அப்படின்றத வந்து அந்த கவுன்சிலர் அக்செப்ட் பண்ணுறாரு அப்படின்ன உடனே அந்த கார்த்திகோடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவருக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அவங்க பேர், அவர் டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், கேட்டகரி, இது எல்லாமே இதில் வந்துடும். இப்போ அதுக்கு அடுத்து இந்த கவுன்சிலர் என்ன பண்ணுவார்னா, இதில் ஏதாவது ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அட்ரஸில் நம்ம ஏதாவது ஒரிஜினல் ஃபில் பண்ணலை, டவுனு இதெல்லாம் பின்கோட்லாம் ஃபில் பண்ணலை, மொபைல் நம்பர்லாம் ஃபில் பண்ணலை அப்படின்னா அவர் ஃபில் பண்ணிக்குவார். பண்ணி முடிச்சுட்டு என்றைக்கு டேட் வந்தாங்களோ அந்த டேட் போடுவாங்க. கன்சர்ன் வாங்கியாச்சா, கட்டாயம் வாங்காமல் பண்ண முடியாது, வாங்கியாச்சு. டிபி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டானதை அவர் பண்ணிக்குவாங்க. எஸ்டிஐ ஆர்டிஐ சிம்டம்ஸ் இருந்துச்சுனாலும் அதை ரெஃபர் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அந்த பிஐடி நம்பர். இப்போ இந்த பிஐடி நம்பர் இன்றைக்கி என்ன வருதுன்னு தெரில. உதாரணத்துக்கு நான் சும்மா ஒரு 4 நம்பர் பண்ணி நான் சேவ் பண்ண போகிறதில்ல. இந்த ரெக்கார்ட் ஆன்சர்னு இருக்குல்ல, ரிஸ்க் ப்ரொஃபைல் கொஸ்டின்ஸ், இது கம்பல்சரி எல்லா கவுன்சிலரும் கேட்பாங்க. இதில் ஒரு 8 வகையான கேள்விகள் இருக்குது. ஐடியை பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கேள்வி கூடும். இந்த ரெக்கார்ட் கவுன்சிலிங் கொடுத்த உடனே இந்த 5 கேள்வி இருக்குது. சாரி, இந்த do you have a habit using sharing injecting drugs இருக்கா இல்லையா, அப்புறம் what kind of sexual partners you have, male partner, female, TG, no sexual partner, reviews, இந்த மாதிரியான விஷயங்கள். do you have any sexual relationship beyond your spouse partner தாண்டி இருக்கா, அப்புறம் have you bought sex in the past from a man, woman, TG or money, பணத்துக்காக ஏதாவது நம்ம இது பண்ணியிருக்கோமா, அப்புறம் have you provided sex in the past in exchange of money, goods, இந்த மாதிரியான கேள்விகள் ரிஸ்க் அசஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே இது எங்கேருந்து வந்திருக்குன்றதை பார்த்துக்கோங்க. டிஏஎன்ஜிஓலேருந்து வந்திருக்கு, அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க வேலை என்ன அப்படின்றது வந்துடும். இதுக்கப்புறம் இந்த கவுன்சிலர் வந்து அவுட்வர்ட் ரெஃபரல், ஒருவேளை இங்கே டிபிக்கு சிம்டம்ஸ் இருக்குது, எஸ்ஸு,
இங்கே எஸ்டிஐக்கு அனுப்பணும் அப்படின்னா அவருக்கு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஎஸ்ஆர்சியும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு. ஸோ ஜிஎஸ் திருத்தங்கள்லேயே டிஎஸ்ஆர்சி இருக்குது. அதுக்கப்புறம் டிடிசிடி விருதுநருக்கு அனுப்புகிறாங்க. சேவ் கொடுத்துட்டா இந்த ரெஃபரல் அவங்களுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க ஆர்என்டிசிபிக்கு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இது இங்கே இவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட சென்டர்லேயே எல்லாமே டிடிசி இருக்குது. எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஐசிடிசியுமே டிஎஸ்ஆர்சியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதனால் இவங்க அங்கேயே ரெஃபரலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ரீசெட் பண்ணிடுறேன், ஏன்னா அது டெமோக்காக வாங்கினது. ஸோ இதை வந்து காமிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த ஐசிடிசிக்கு போன உடனே அவங்களோட இன்வெர்ட் ரெஃபரலில் இருக்கும். அவங்க இன்வெர்ட் ரெஃபரலில் ஜஸ்ட் அவங்க பேருக்கு நேராக இருக்கிறதுல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஹெச்ஆர்ஜி போனதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஐசிடிசி ஹெச்ஐவி டிஎஸ்ஆர்சிக்கும் இதே மாதிரி தான் அவங்களோட ரெஃபரல் முடிஞ்சது. ஸோ இதை வந்து நம்ம லாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம இந்த பார்த்த விஷயங்கள். ஸோ ஒரு தடவை சம்மப் பண்ணிடலாம். ஸோ எம்என்இயோட ஐடியிலேருந்து போயிட்டு எல்லாருக்கும் யூசர் க்ரியேட் பண்ணிடுங்க. அப்புறம் ஓவர்டபிள்யூ மேப்பிங் இதெல்லாம் முடிச்சிருங்க. அப்புறம் பிஎம்மோட ஐடியில் போய்ட்டு ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் எப்படி வெரிஃபை பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலருக்கு தனி ஐடி இருக்குது. அவங்க இதில் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ண வேண்டியது உங்கள் வேலை, கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது உங்கள் வேலை. இது ரெண்டையும் முடிச்சிடணும். கவுன்சிலிங் எவ்ரி மந்த் பண்ண வேண்டியது, ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து 3 months ஒன்ஸ் பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்து நம்ம எம்என்இ வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் காண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் அடிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் விசிட்டு டெய்லி அந்தந்த தேதியிலேருந்து அடிக்க ஆரம்பிங்க. ரெஃபரல் ஸ்லிப்பை ஆர்கனைஸ் பண்ணி டேட் வைஸ் அடிக்க வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு டேட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அடிச்சுக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா நாளைக்கு டேட் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீஸ் ஆயிரும். நம்மளால் அடிக்க முடியாத ரெஃபரல்ஸ், அப்புறம் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டேட் வைஸ் கரெக்டாக அடிச்சுட்டே வந்துடுங்க. ஆர்எம்சிக்கு டேட் லாக் ஆகலை, பட் சிஃபிலிஸுக்கோ ஐசிடிசிக்கோ டேட் லாக்கில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் கிளியராக அடிச்சுக்கோங்க. இன்வென்ட்ரியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஃபரல் அண்ட் லிங்கேஜஸ் மற்றதெல்லாம் இருக்குது. சர்வீசஸில் போய்ட்டு எப்படி பண்ணணும், பெனிஃபிஷியரி எப்படி ஆட் பண்ணணும், ட்ராப் அவுட் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் பண்ணியிருக்கோம். எப்படி ரெஃபர் பண்ணுறது, ஐசிடிசிக்கு எப்படி ரெஃபர் பண்ணுறது, ரெஃபரல் ஸ்லிப் இருக்கிறத எப்படி நம்ம என்ட்ரி போடுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான், பட் இது ரொம்ப எசென்ஷியல் அப்படின்றனால இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கன்சர்ன் பிஓஸ் அவங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்தந்த பிஓஸ் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் சஜஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இப்போ எம்என்இ கேட்கலாம் எங்களுக்கு இவ்வளோ ஒர்க்காக காண்டம் என்ட்ரி போடணும், 1-to-1 என்ட்ரி போடணும்னா டைம் பீயிங்க்கு நீங்கள் தான் பண்ணணும், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போது அவுட்ரீச் ஒர்க்கருக்கு யூசர் ஐடி கிரியேட் பண்ணியிருக்குமே, அதை பற்றி எதுவுமே சொல்லலையே இந்த வீடியோவில் அப்படின்னா, அவுட்ரீச் ஒர்க்கருக்கு நம்ம இந்த சிஸ்டமில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறாங்கன்னா அவுட்ரீச் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான டெமோ வீடியோ உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த கொஷின் மார்க் இருக்கு இல்லையா, ஹெல்ப் செக்ஷன்ஸ், இதில் கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு கிளிக் ஹியர்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா சோர்ச் ஹெல்ப்போட டெஸ்க்குக்கு போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இப்போ நான் பேசின விஷயங்கள் எல்லாமே இங்கிலீஷில் குட்டி குட்டியாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோலாம் இருக்கும். இந்த டிஐ டிவிஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதோடது கிடைக்கும். இந்த மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அங்கே வரும் அவுட்ரீச் ஒர்க்கருடைய டிஐ அவுட்ரீச் ஒர்க்கருடைய வீடியோஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, நியூ ஹெச்ஆர்ஜி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, ரிஸ்க் அசஸ் பண்ணுறது எப்படி, காண்டம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எப்படி, இது எல்லாத்துக்குமே டெமோ வீடியோ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா கூடிய சீக்கிரத்தில் அவுட்ரீச் ஒர்க்கருக்கு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவே அவங்க வந்து நியூ ஐடியா அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஃபீல்டில் அவங்களே வந்து ரிஸ்க் அசஸ் பண்ணுவாங்க, அவங்களே வந்து காண்டமும் கொடுத்துருவாங்க. ஸ்க்ரீனிங் ரெஃபர் பண்ணுறது இது எல்லாமே த்ரூ அந்த மொபைல் மூலமாக தான் வரும். அதில் ஹெச்ஆர்ஜி லைன் லிஸ்ட்டை வியூ பண்ண முடியும். பேர் எஜுகேட்டர் பர்ஃபார்மன்ஸ், அவங்க பேர் எஜுகேட்டர் எப்படி வேலை செய்கிறாங்கன்றத வரைக்கும் பார்க்க முடியும். சர்வீஸ் கேலண்டர், ப்ரொஃபைல், இவ்வளோ விஷயமும் வந்து மொபைல் ஆப் மூலமாக தான் வரப்போகுது. உதாரணத்துக்கு இந்த ரிஜிஸ்டரிங் எப்படி நியூ ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதை மட்டும் சாம்பிள் ஜஸ்ட் ஒரு 1 minute அதை மட்டும் பாருங்க. Today we are going to see how to add a new beneficiary in Soch application using ORW credentials. I have already logged into the application. Once you log in, under Activities tab, you will find Add Beneficiary. Okay.
ஜஸ்ட் நம்ம காமிக்கணுன்றக்காக காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தான். ஸோ அவுட்ரீச் ஒர்க்கருக்கு அப்ளிகேஷன்ஸும் லான்ச் பண்ணிடுவாங்க, மொபைல் அப்ளிகேஷன், அதுலேருந்து எல்லாமே பண்ண போகிறாங்க. இது வந்து கோர் குரூப்புக்கு மட்டும்தான். ஸோ ட்ரக்கர்ஸுக்கும் மைக்ரண்ட்ஸுக்கும் சோச் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது கூடிய விரைவில் அது இன்னொரு டெமோ வீடியோவில் பார்ப்போம். இதுவே ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, இது ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.